안녕하세요. 저는 방탄소년단. ஹாய் ஜூலிஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் உங்கள் சாய்ரா. ஸோ ரொம்ப லாங் டேஸ் கழிச்சு நான் வரேன்னு நினைக்கிறேன். ஸோ சாரி. ஸோ நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நான் வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் நான் வந்து ஊருக்கு போயிட்டேன். ஊருக்கு போயிட்டு மறுபடியும் 12th ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ ரிசல்ட் வந்தால் என்ன பண்ணுவோம், காலேஜ் போய்ட்டுடுவோம். அது முடிச்சுட்டு பார்த்தா சர்டிஃபிகேட்டில் ப்ராப்ளம் வந்துருச்சு. அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்லாம் எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த இஷ்யூலாம் கிளியர் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் நான் ஃப்ரீயாக இருக்கேன். ஸோ அதனால ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் போட்டிருப்பேன். அது வந்து நான் கொஞ்சம் ஸ்டோரி நல்லா அழகாக என்ஹான்ஸாக கொண்டு வரணும்னா நான் வந்து ரைட்டிங் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது பாதி ஸ்டோரி நான் எழுதிட்டேன். ஸோ பாதி ஸ்டோரி இன்னும் எழுதலை, பிகாஸ் வீட்டில் அக்கா இருக்கிறனால. ஸோ நான் பாதி ஸ்டோரி எழுதுகிற வரைக்கும் நான் ரெக்கார்ட் பண்ணிடுறேன். சீக்கிரம் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன்டா. ஐம் ஸோ சாரி ஃபார் த லேட். ஓகே, இப்போது டேட் இன்றைக்கி என்னென்னா May 14. நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். நான் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. ஆரம்பிக்கலாங்களா? ஒரு ஃபைன் மார்னிங் ஒரு பையன் வந்து பெட்லேருந்து அப்படியே ஏஞ்சிக்கிறான். ஒரு சத்தமான ஒரு அலாரம் சவுண்ட், லைக் அந்த அலாரம் சவுண்டே வந்து ஒரு மாதிரி பேர்ட்ஸ் மாதிரி இருக்கும். பேர்ட் சவுண்ட்ஸ் மாதிரி அழகாக ஒரு அலாரம் சவுண்ட். டைம் 6 o'clock மார்னிங். அந்த பையன் அப்படியே ஏஞ்சிக்கிறான். ஏஞ்சி உட்காந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஒரு காஃபி கப் டேபிள் வந்து அவன் பெட்டுக்கிட்ட வருது. பிகாஸ் அந்த வீடே வந்து ஏஐ ஜென்ரேட்டட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் சொல்லுவாங்கள்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், அந்த மாதிரி ஒரு ஜெனரேட் பண்ண ஒரு வீடு. அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அவ்வளோ அந்த பையன் சொன்னால் தான் எல்லாமே நடக்கும். அந்த மாதிரி ஒரு வீடு. ஸோ அந்த வீட்டில் தான் நம்ம அந்த பையன் இருக்கான். அப்போ அந்த பையன் பேசுகிறான், அலெக்ஸா ஓப்பன் த சன்ஷீல்ட் அப்படின்னு சொன்னது. அந்த அலெக்ஸா வந்து அப்படியே அந்த ஆட்டோமேட்டிக்காக அவன் அந்த வாய்ஸ் சொல்கிற மாதிரி, வாய்ஸ் கமெண்ட் பண்ணுற மாதிரி அப்படியே அந்த சன்ஷீல்டு வந்து அப்படியே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் பண்ணது அப்படியே அந்த சன்லைட் அந்த பையன் மேலே அப்படியே படுது. அந்த பையன் வந்து அப்படியே காஃபி கப் எடுத்து சிப் பண்ணி பீஸ்ஃபுல்லாக குடிக்கிறான். அப்போ அந்த பையன் சொல்கிறான், அலெக்ஸா ப்ளே த ப்ரீவியஸ் ரெக்கார்ட் ஆஃப் வயன். என்ன ரெக்கார்ட் சார்? FM. ஓகே சார், நான் ப்ளே பண்ணுறேன். பட் சார், வயலில் நிறைய பேர் இருக்காங்க, யாரை சொல்கிறீங்க? அலெக்ஸா, நான் எப்போவுமே யாரோட ரெக்கார்ட் மட்டும் கேட்பேன், யார்து நீ ஸ்டோர் பண்ணி வைப்ப? வயந்து. அதுதான் சார், வயன் நிறைய பேர் இருக்காங்க சார். நீங்கள் யாரை சொல்கிறீங்க? ஜப்பானில் இருக்கிற வயனா, இல்லை சைனாவில் இருக்கிற வயனா, இல்லை பிரேசிலில் இருக்கிற வயனா? கொரியாவில் இருக்கிற வயன், எலினா நான்சி, அது கூட உனக்கு தெரியலையா? எத்தனை வாட்டி கூட நான் சொல்லியிருக்கேன், நீ இது ஸ்டோர் பண்ண வைக்க மாட்டியா உன் சிஸ்டமில்? ஐம் ஸோ சாரி சார், நெக்ஸ்ட் டைம் தப்பு நான் பண்ண மாட்டேன். ஓகே சார், நான் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்றோட ப்ரீவியஸோட ரெக்கார்டை வந்து எஃப்எம்மோட ரெக்கார்டு வந்து ப்ளே ஆகுது. மோஸ்ட்லி எல்லோரும் சாங்ஸ் கேட்டு தான் வந்து அவங்க ரெடி ஆவாங்க, ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் லைக் ஜிமின், அதை நான் ஜிமின் பற்றி தான் சொல்கிறேன். ஸோ ஜிமின் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ வந்து லைக் வயனோட எஃப்எம் கேட்டு தான் அவன் வந்து லைக் அவனோட ஸ்டார்டிங் டேவை ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ அதனால் வந்து அது கேட்டுகிட்டே அவன் ரெடி ஆகுறான். ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து கண்ணாடி முன்னாடி நிற்கிறான். கண்ணாடி முன்னாடி நின்று அப்படியே வந்து அவன் ஹேரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். ஜிமின் பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி இருக்குது, அது நான் சொல்கிறேன். த நம்பர் 1 CEO இந்த வேர்ல்டுனா நம்ம ஜிமின் மட்டும்தான். ரொம்ப அழகாக வந்து அவனோட பிஸ்னஸை ரொம்ப அழகாக நடத்துவான். ஃபஸ்ட்டு அவங்க அப்பா தான் வந்து இந்த பிஸ்னஸ் நடத்தினார். பட் அவர் வந்து டாப் 3ல் இருந்தார். பட் இப்போது ஜிமின் வந்ததுனால அந்த பிஸ்னஸை டாப் 1ல் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இப்போது ஜிமின் வந்து இன்னும் அவன் பிஸ்னஸை வந்து நல்லா அழகாக கொண்டு போனான்னு சொல்லிட்டு ஹரியாக வந்து அவன் ஆஃபீஸ்க்கு கிளம்புறான். அப்படியே நம்ம வந்து ஹீரோனோட இன்ட்ரோ காட்டலாம். அப்படியே அந்த பொண்ணை காட்டுறாங்க. வேறு யாரும் இல்லை, வயன்தான். மேக்ஸ், ஓகேவா? என்னடி, என்ன ஓகே? ஸ்டார்ட் பண்ணவா? ஆஸ் யூ ஸ்டைல், உன்னோட வாய்ஸ்லேயே நீ ஸ்டார்ட் பண்ண, அதுதான் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படியே நம்ம ஜிமினை காட்டலாம். அப்போ அங்கே ஜிமின் வந்து
நம்ம ஒயினோட அந்த எஃப்எம் கேட்டுட்டு வீட்டிலேருந்து கிளம்புறான். கிளம்பிட்டு ஷார்ப் 9 வந்து வீட்டிலேருந்து கிளம்பி அப்படியே ஆஃபீஸ்க்கு போய் ரீச் ஆகுறான். ரீச் ஆகி செம்ம ஒர்க்கு. ஆனால் அப்போ கூட அவன் ஃபேஸில் ஒரு ஸ்மைல். அந்த ஒயினோட வாய்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஈவினிங் வரைக்கும் அவனை சந்தோஷமாக வைக்கும். ஏன்னா அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான வாய்ஸ் நம்ம ஜெமினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வாய்ஸ் அவன் கேட்காம ஒரு நாள் கூட அவன் இருந்ததே இல்லை. எப்போ அவன் அந்த வாய்ஸோட ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணானோ ஸ்டில் இப்போ வரைக்கும் அந்த வாய்ஸோட மேலே அவ்வளோ அப்சஸ்டாக இருப்பான். ஸோ அந்த வாய்ஸ் வச்சு தான் இப்போ வரைக்கும் அவன் வந்து அவனோட ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ் இருக்கும். பட் அந்த ஹாப்பினஸ் சீக்ரெட் யாருக்கும் தெரியாது, ஜிமினுக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ அங்கேருந்து வந்து கிளம்புற ரொம்ப டயர்டாக இருக்கான். டயர்டாக அப்படியே வந்து கார் உள்ளே வந்து உட்கார்றான். அப்போ ஒரு சவுண்ட் அப்படியே அந்த காரில் வந்து ப்ளே ஆகுது. அப்படியே நம்ம ஜிமினோட மூஞ்சில் வந்து ஒரு ஓரமாக ஒரு ஸ்மைல். அந்த ஸ்மைலில் தெரியுது அது யாரோட வாய்ஸ் அவனுக்கு கேட்குதுன்னு சொல்லிட்டு. இந்த சியோலுக்கு என்னோட அழகான வணக்கம். இது உங்கள் எஃப்எம். நான் உங்கள் ஆர்ஜே என்று எலினா நான்சி, உங்கள் அன்பால் அழைக்கப்படும் வயன். இன்னைக்கான கண்டென்ட் என்னென்னா, ஒரு பக்க காதல் அப்படின்னா ஒன் சைட் லவ். இந்த கண்டென்ட் வச்சு தான் இன்றைக்கான எஃப்எம் வந்து போக போகுது. ஸோ யாரெல்லாம் இதில் இன்ட்ரெஸ்டாக இருக்குங்களோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்கள்கிட்ட பேச நினைக்கிறேன். அப்போது டக்குன்னு பார்த்தா ஒரு கால் வருது. வாவ், பரவாயில்லையே, இந்த கண்டென்ட்க்கு டக்குன்னு ஒரு காலா? ஐ எம் ஸோ இம்ப்ரெஸ்ட். ஓகே, யாருங்க? வந்து ஒரு பொண்ணு பேசுகிறா. ஹாய் வயன், ஐ எம் சோனா. நான் ஒரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து திணறா. அப்போ வயன் வந்து, ரிலாக்ஸ் சோனா, ரிலாக்ஸாகவே சொல்லு. இங்கே யாரும் வந்து உன்னை பார்க்க மாட்டாங்க, உன் வாய்ஸ் மட்டும் தான் கேட்க போகிறாங்க. ஓகேவா? நீ வந்து என்ன சொல்ல நினைக்கிறியோ உன்னோட லவ்வை நீ நல்லா எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு. ஓகே வயன், நான் ஒரு பையனை வந்து ரொம்ப நாளாக லவ் பண்ணுறேன். அது வந்து என்னோடய ஒன் சைட் லவ். என்னோடய ஏஜ் 13 நான் இப்போ 22. அப்போ வரைக்கும் நான் லவ் பண்ணுறேன். ஸ்டில் அவனை ரொம்ப லவ் பண்ணுறேன். அப்போ வைன் சொல்கிறாங்க வந்து, வாவ், ரொம்ப பிக் ஸ்டோரி போல், பரவாயில்ல, கேரியம் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைன் அங்கே வந்து சொல்கிறேன். அப்போ அந்த பொண்ணு வந்து, அந்த பையன் வேறு யாரும் இல்லை, என்னோடய பிரதரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். பட் அந்த பையனுக்கு தெரியாது நான் அவனை லவ் பண்ணுறேன்னு. பிகாஸ் நான் தான் சொன்னேன்ல, இது ஒன் சைட் லவ். ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. ஏன் நான் அவன்கிட்ட லவ் சொன்னேன்னா அவன் ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு தோணுது. பிகாஸ் அவன் என்னை தங்கச்சி மாதிரி நினைக்கிறான். ஆனால் நான் அவன் அண்ணனை நினைக்கவே இல்லை. அவனை நான் எப்போவுமே ஒரு காதலனாக நினைக்கிறேன். எப்போவுமே நினைப்பேன், பரவாயில்ல அவனுக்கு என் லவ் தெரியலன்னா கூட பரவாயில்ல, ஆனால் என்னோடய லவ் ரொம்ப பியூரான லவ். ஐ திங்க் இந்த ஸ்டோரி அவன் கேட்பானா இல்லைன்னு தெரியாது. பிகாஸ் அவன் எஃப்எம்லாம் கேட்க மாட்டான். சப்போஸ் அவன் கேட்டான் கூட அவன் சோனாவாக இருப்பானான்னு தெரியாது. பரவாயில்ல, அவனுக்கு தெரியலனா கூட என்னோடய லவ் ஸ்டோரி எப்போவுமே எனக்கு ரொம்ப ப்ரெஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்படி முடிக்கிறான். அப்போ அவங்க வந்து வைன் பேசுகிறான். வாவ், ரொம்ப அமேசிங்காக இருக்குது சோனா. ஐ திங்க் நீ பெரிய மிஸ்டேக் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். உன்னோட லவ்வை நீ வந்து அந்த பையன்கிட்ட கன்வே பண்ணணும், அதுதான் நல்லது. சொல்கிறத விட சொல்லாதது ரொம்ப கஷ்டம். அது நீ சொன்னதாச்சு இப்போ நீ சொல்லிட்டேன்னா உனக்கு திருப்தியாக இருந்திருக்கும், நம்ம கன்வே பண்ணிட்டோன்னு. ஆனால் நீ சொல்லாமல் இருக்கிறது உன் லைஃப் ஃபுல்லாக பாதிக்கும். அவன் ரிஜெக்ட் பண்ணுறானோ அக்செப்ட் பண்ணுறானோ, ஆனால் உன் லவ் தெரியுதோ தெரியலையோ, ஆனால் நீ உன் லவ்வை நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மைண்ட் சொல்கிறா. உன்னோட ஃப்ரெண்டாக நினச்சி என்னோடய அட்வைஸ் கேட்டு நீ அவனுக்கு கன்வே பண்ணு. ஓகேவா? ஆல் தி பெஸ்ட், நைஸ் டு டாக் வித் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயின் ஒரு ஸ்மிரிக் பண்ணுறா. அந்த பொண்ணு வந்து மீ டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறான். ஓகே மை மெனி லவ்ஸ், இந்த அழகான மாலை உங்களுடன் இருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாளும் இதே நேரத்தில் சந்திப்போம். இது உங்கள் வயன் எலினா நான்சி சைனிங் ஆஃப். குட் நைட், see you all. வயலோட அவன் காரை ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஏன்னா அவன் வந்து வயனோட வாய்ஸ் கிடையாது. அவன் வந்து கார் வந்து ஓரமாக பார்க் பண்ணி கார்லேயே இருந்து அவனோட வாய்ஸ் ஃபுல்லாக கேட்டுட்டு அவன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு தான் அவன் வந்து காரே ஸ்டார்ட் பண்ணுவான். ஏன்னா ஒரு ரிலாக்ஸாக அவனோட வாய்ஸை வந்து கேட்கணுன்னு சொல்லிட்டு அவனோட இது டெய்லி ரொட்டீன். ஸோ காரை ஸ்டார்ட் பண்ணுறான். காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறான். உடனே வந்து அலெக்ஸா கிட்ட வந்து சொல்கிறான், அலெக்ஸா, இன்னைக்கான வயனோடது
உன் எஃப்எம் ஸ்டோர் பண்ணி வச்சிரு. நாளைக்கு நான் கேட்பேன், மறக்காமல் கேட்பேன். ஓகே ஓகே பாஸ், ஆஸ் யுவர் விஷ். அப்படியே நம்ம ஒயின் சைட் காட்டலாம். அங்கே ஒயின் வந்து, ஹே மேக்ஸ் சொல்லுடி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படியே சிரிக்கிறா. என்னடி சிரிக்கிற? அது நீ தானே? யார்? ஏஜ் 13, நவ் ஐ எம் 22 கேர்ள். அதுதானே நீ தானே? அது நானா? இல்லை புரியல ஒயன். அதான்டி, ஏஜ் 30, நவ் ஐ எம் 22 கேர்ள். சோனா, அது நீ தானே? மேக்ஸ் சொல்கிறா. ஹே நான்லாம் இல்லடி, லூஸு மாதிரி பேசாத. ஹே சோனா என்று அழைக்கப்படும் மேக்ஸ், எனக்கு கால் தான் இல்லை காது இருக்கு மேன். ஓகே. மேக்ஸ் வந்து, இல்லடி அவன் ரொம்ப செல்லமாக என்னை சோனாவில் வந்து சம்டைம்ஸ் கூப்பிடுவானா. ஸோ எதுக்கு நான் அவன் லவ் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறேன். ஏன்னா சோனாவை சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னேன். உங்ககிட்ட மறைக்கணும்னா இல்லடி ஆண்டி. அப்போ நான் கேட்கும்போது நீ சொல்லியிருக்கணும். அப்புறம் என்னை மறைக்கிறது தானே அர்த்தம். இல்லை அந்த மாதிரிலாம் இல்லடி. சரி விடு, பரவாயில்ல, நீ எக்ஸ்பிளைன் பண்ணலாம் தேவையில்ல. ஆனால் நான் உனக்கு சொல்கிறேன்டி, நீ போய் சொல்லு, உன் லவ்வை நீ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணு. அதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்ணாத. நான் சொல்லிட்டேன். நான் எஃப்எம்மில் சொன்னது தான் இப்போவும் சொல்கிறேன். ஓகேவா? பேச்சு கேட்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இல்லைன்னா கூட உன் இஷ்டம், உன்னோட லைஃப்பில் 9 to 5 ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைனப் கிளம்புறா. அப்போது மேக்ஸ் வந்து, சொல்கிறேன்டி சொல்கிறேன், நீயே சொல்லிட்டுக்கப்புறம் வேணும் சொல்லாமல் இருக்க முடியும். சொல்கிறேன். சரி ஓகே பாய், பார்த்து போடி ஒயன். இப்போ ஒயன் வந்து, சரி நான் போயிட்டு வரேன்டி சோனா என்று அழைக்கப்படும் மேக்ஸே பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் சொல்லிட்டு போகிறா. அப்போ அங்கேருந்து மேக்ஸ் வந்து, போடி நாயே, சரி விடு பார்த்துப்போ ஓகேவா? அப்பாவுக்கு கால் பண்ணியா? பண்ணிட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து ஒயன் வந்து கிளம்புறா. நெக்ஸ்ட் மார்னிங் வந்து ஜிமின் வந்து ஆஃபீஸில் இருக்கான். ஆஃபீஸில் இருந்து எல்லாமே செக் பண்ணிகிட்டே இருக்கான், அவன் ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணிகிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து ஷா, அவளோட செக்ரட்டரி, ஜிமினோட செக்ரட்டரி, ரொம்ப ஒரு 1 year வந்து ஜிமின் கூட தான் அவன் வந்து ட்ராவல் பண்ணுறான். ஸோ அங்கே வந்து வரான். சொல்லுங்கள் சார், நீங்கள் கூப்பிட்டீங்களா என்ன? ஆமாம் ஷா, நான் கூப்பிட்டேன். நம்ம அப்பாவோட கம்பெனியில் 10 companies இருக்குல்ல? ஆமாங்க சார். அதில் கிட்டத்தட்ட 5 companies நான் வந்து நல்லா கொண்டு வந்துட்டேன். நல்லா ஒரு பொசிஷன், நம்பர் 1 பொசிஷனில் கொண்டு வந்துட்டேன். இன்னும் 5 company பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியல. அது கொஞ்சம் என்னென்னு சொல்லு. ஏன்னா நான் அதுவும் கூட நான் பார்க்கணும்ல. அதுக்கப்புறம் அது லாஸில் போயிடுச்சுன்னா கொஞ்சம் பெரிய ரிஸ்க் ஆகிடும். அது நான் பார்த்துன்னு இருக்கேன் சார். ஓகே குட், நல்லா தான். ஓகே, அப்போ கூட நான் வந்து அது கொஞ்சம் பார்க்கணும். ஸோ அது என்னென்ன கம்பெனின்னு கொஞ்சம் சொல்லு. அப்புறம் வந்து எது இப்போதைக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்கோ அந்த கம்பெனி வந்து கொஞ்சம் சொல்லு. சார் அது ஒரு கம்பெனி இருக்குது, 4 company நான் வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்கிறவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க, என்ன கம்பெனிஸ் பிரான்ச்சை பொறுத்து. ஆனால் அது ஒரு கம்பெனி தான் வந்து யாரும் விரும்ப மாட்டுறாங்க. அப்புறம் அதை சேல் பண்ணிடலாம்ல. அது நீங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே சொல்ல முடியும். அப்போது ஓகே சொல், அது என்ன கம்பெனி? அப்புறம் சார் அது இல்லாமல் மிஸ்டர் பார்க்கோட, அதுதான் உங்கள் அப்பாவோட ரொம்ப ஃபேவரட்டான அது கம்பெனி. ஸோ அதுவும் அதை சேல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் சார். அதுதான் அது என்ன கம்பெனி? அது ஒரு எஃப்எம் கம்பெனி சார். எஃப்எம் கம்பெனியா? எஃப்எம்மா கேட்குறாங்களா என்ன? கேட்குறாங்க சார். அப்புறம் அது கேட்குறவங்க கேட்கட்டும், வேறு கம்பெனியில் போய் கேட்கட்டும். இப்போதைக்கு நான் டேக் ஓவர் பண்ணலை. ஸோ என்னென்னு கொஞ்சம் சேல் பண்ணிடு ஓகேவா? சார் பட் இப்போதைக்கு அந்த ஒரு பொண்ணு நல்லா போகுது. நீ என்ன வேணால் போட்டோம் ஓகேவா? நீ சேல் பண்ண பார்த்துக்கலாம். ஓகே. அப்படியே ஜிமின் வந்து ஓரமாக ஸ்மிர்க் பண்ணுறா. எனக்கும் எங்கள் அப்பாவுக்கு ஒரே டேஸ்ட் இல்லை. ஆனால் எனக்கு அது பிடிச்சதே மொயனால் மட்டும்தான். ஆனால் அப்பாவுக்கு எதுக்கு பிடிச்சதுன்னு தெரியல. சரி ஓகே, அது கம்பெனிலாம் என்னால் நடத்த முடியாது, நான் சேல் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லேயே யோசிக்கிறாரு நம்ம ஜிமின்னு. அப்படியே ஒயின் சைட் காட்டலாம். அப்போ ஒயின் வந்து அப்படியே வீட்டுக்குள்ளே போகிறா. ஹாய் மாம், என்ன பண்ணுறேன் சும்மா தான் உட்காந்துருக்கேன். ஒயின் எவ்வளோ வாட்டி நான் உங்கள்கிட்ட கேட்குறது, ஏன் சொல்லவே மாட்டேற? அம்மா இப்போ தான் நான் வந்திருக்கேன் ஓகேவா? வந்ததே நீ வந்து உன்னோட இது ஸ்டார்ட் பண்ணாத ஓகேவா? தலை வலிக்குது. நீ எல்லாத்துக்கும் நீ சொல்கிறடி, ஆனால் நீ உன் லைஃப்பில் ஏன் எடுத்துக்க மாட்டுற? அம்மா நீ அப்பா நீங்கள் பார்த்து தானே இருக்கீங்க, எப்படி நான் வந்து மேரேஜ் பண்ணிக்க முடியும்? என்னோடய கண்டிஷன் பாருங்கள், யாருப்பா பண்ணிப்பா?
இங்கே பாரு பண்ணிக்க ஒருத்தர் ரெடியாக இருக்கான், ஆனால் நீ தான் அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டுற. அது அவங்க அம்மா அப்பா ஃபோர்ஸ் பண்ணுறதா இருக்கும். அவனை லவ் பண்ணிலாம் பண்ணியிருக்க மாட்டான். அது ஏதோ ஆனால் உனக்கு ஒரு பையன் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்கிறான்ல, அவனே வந்து சொன்னோம் அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போதைக்கு நான் ஆளை விடு, எனக்கு கல்யாணமே வேணாம். அவன் வந்து கூட சொன்னால் கூட எனக்கு கல்யாணம் வேணாமா, எனக்கு வேணாம். ஓகேவா? செத்தே போனால் கூட நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், உங்கள் கூடயே இருந்துக்கிறேன். அப்போ நாங்கள் செத்துட்டு என்னடி பண்ணுவேன்? பார்த்துக்கிறேம்மா, அவ்வளோ தைரியம் இருக்குது எனக்கு, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அதை வரி பண்ணிக்காதீங்க. அப்புறம் இந்த மாதிரி அபசகுணம் நம்மளாம் கிட்ட வந்து பேசாதீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஒயின் கிளம்புறான். நெக்ஸ்ட் டே அப்படியே ஜிமினோட சேம் ரொட்டீன் ஆகுது. அவன் கம்பெனிக்கு போகிறான். அப்போ வந்து ஷா வந்து நிற்கிறான். என்ன ஷா, என்ன சோல்வ் பண்ணதாச்சும் சொல்லி கடிச்சிட்டாங்களா? சார் அதான் கடைச்சிட்டாங்க, நல்ல ஒரு பிஸ்னஸ் ஹோல்டர் தான், ஆனால் அது சோல்வ் பண்ணுறதுக்கு உங்கள் சைன் வேணும். சரி வாங்கிட்டு போ. சார் அது நேராக விசிட் பண்ணி தான் சைன் பண்ணணும், பிகாஸ் அவர் கொஞ்சம் சென்டிமெண்ட் பர்சன், இந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டார். ஷோ, நீ பிடிக்கிறதெல்லாம் இப்படி தான் பிடிப்பியா? சார் நல்ல ஒரு பிஸ்னஸ் ஹோல்டர், நல்லா டேக் கேர் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இதில் உங்களுக்கு என்ன சார் இருக்குது, நீங்கள் போய் சைன் பண்ணிடுங்க. இது ஒரு சுத்தமான டைம் வேஸ்ட் ஷா. சார் ப்ளீஸ், சரி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே ஒயின் சைடு காட்டினா ஒயின் வந்து அப்படியே வந்து ரொம்ப கானில் வந்து ஆஃபீஸில் உட்காந்துருக்கா. அப்போது மேக்ஸ் வரா. என்னடி தீஞ்சு போகிற மாதிரி உட்காந்துருக்க? ஏய் நீ வேற ஏண்டி கடுப்பேத்தாத விட, இன்னொரு மோசமான நியூஸ் சொல்லவா ஒயன்? என்னடி? இந்த கம்பெனி சோல்ட் ஆக போகுது வேறு பிஸ்னஸ் மேனுக்கு. இது எப்போ? நேற்று தான் வந்து பிளான் பண்ணாங்க, இன்னைக்கு பிஸ்னஸ் வேறு ஒருத்தங்கிட்ட போகுது. சரி விடு. இல்லைனா கூட மிஸ்டர் பார்க் ரொம்ப நல்ல சிஓடி, அவர் இருந்த வரைக்கும் இப்போ சோல்ட் ஆகிருக்காது, ரொம்ப நல்ல மனுஷன், நல்லா பார்த்துக்குச்சு இந்த கம்பெனி. சரி விடு. இல்லடி நீ வேற. சரி விடு மேக்ஸ், இதில் என்ன ஆக போகுது? அந்த அவனோட பையன் தாண்டி, அவன் எதுக்கடி இப்போ சோல்டு பண்ணணும்? வேறு பிஸ்னஸ் மேனுக்கு அவன் எப்படிப்பட்டவன் கூட தெரியலடி, அதுதான் ரொம்ப காண்டாக இருக்குது எனக்கு மிஸ்டர் பார்க்ஸ். அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இந்த கம்பெனியும் சோல்டு போக போகுது, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இங்கே பாரு மேக்ஸ், தேவையில்லாமல் நீ ஃபீல் பண்ணுற நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் இந்த கம்பெனியில் நம்ம குப்பை கொட்டி ஆகணும், ஓகேவா? அதை வச்சு நீ வேறு, நீ ஏண்டி அவர் என்ன உனக்கு ஏதாச்சும் கொடுக்கவா போகிறாரு, நீ ஊசு மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து அவளோட விஷயத்தில் அவள் கான்சென்ட்ரேட்டாக இருக்கா. என்னடா இது, நம்ம கல்யாணம் பண்ணிக்கணுமா, இதை விடவே மாட்டுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இதில் இருக்கா. அவள் பிரச்சனையும் கரெக்டாக இருக்கனால இந்த பிரச்சனை அவள் எடுக்கிறதுக்கே மைண்டுக்கு வரவே இல்லை. அப்புறம் ஒயின் இன்னொரு விஷயம், நீ ஷாக் ஆகிற மாதிரி ஒன்று இருக்குது, ஆனால் அது ரொம்ப நல்ல விஷயம். என்ன சொல்லு? அது இன்றைக்கி வந்து விசிட் பண்ண வராரு நம்ம பழைய சிஇஓ. வந்து இப்போ கரண்ட் சிஇஓ, இப்போ பழைய சிஇஓ ஆக போகிறாரு. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், அவர் வந்து சைன் பண்ண வராரு கம்பெனிக்கு. ஸோ அதுக்கு நீ சைன் பண்ணுற இடத்துல நீயும் சைன் பண்ணணும், அப்போ தான் இது வந்து ஃபைல் அப்ரூவ் ஆகுமா. என்னடி சொல்கிற? நான் எதுக்குடி? இப்போது உன்னால் தான் இந்த கம்பெனியே நல்லா போகுது தெரியுமா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. நான் பேச கூட கண்டுக்க மாட்டாங்கடி, நீ பேசினா அப்படியே வராங்க. உன் கண்டென்ட்டுக்கு அவ்வளோ மதிப்பு இருக்குடி, நீ வேறு உன் வாய்ஸுக்கு இன்னும் மதிப்பு இருக்குது. ஸோ அதனால் உன்னால் தான் இந்த கம்பெனி நல்லா ரன் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்போ வர நியூஸையோ வந்து இந்த மாதிரி வந்து எடுத்திருக்காரு. பாரு உண்மையில எவ்வளோ பாசமாக இருக்கிறாரு. நல்லா தான் இருக்கும், ஆனால் இப்போ நான் இருக்கிற கண்டிஷனில் எனக்கு இதெல்லாம் பிடிக்கலடி. நீ என்ன பண்ணுற மேக்ஸ், நீயே பண்ணிடுவா, எனக்காக நீ பண்ணிடு. இல்லடி, உன்னோட இதுக்கு நான் வந்து தலையிட விரும்பலை. ஸோ உன் வேலையை நீ கரெக்டாக பண்ணு, ஓகேவா? நீ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இதில் போகிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம், அதை நான் வந்து பறிக்க நினைக்கிறேன். ஓகே சரி, ஓகே மேக்ஸ், நானே பண்ணுறேன். ஆனால் அதுக்கு ஒரு வந்து சந்தோஷமாக இருக்கும் ஒயினுக்கு. பரவாயில்ல, என்னால் தான் இந்த கம்பெனி நல்லா போகுது. அந்த அந்த புதுசியோ வந்து நான் சைன் பண்ண வந்து அப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு வந்து மேக்ஸ் கிட்ட சொல்கிறா. இவ்வளோ சந்தோஷத்தை வச்சுக்கிட்டு ஏண்டி இப்படி வேணான்னு சொல்கிற, வா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அங்கேயே விட்டுட்டு அவள் வரா மேக்ஸ் வெளியில். ஜிமினா ஷா வந்து ரீச் ஆகிடுறாங்க அந்த கம்பெனிக்கு. ரீச் ஆகிடுக்கப்புறமா வந்து அவங்க உள்ளே வராங்க. இப்போது வந்து ஜிமின்னு சொல்லிட்டான், இங்கே பாரு ஷா, நான் வந்து டக்குன்னு சைன் பண்ணிட்டு போயிடுவேன், ஏன்னா எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது, உன்னைக்கே தெரியும், டைம் வேஸ்ட் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓகே சார், நீங்கள் வாங்க, சைன் போட்டுட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். ஓகே
குட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உள்ளே வராரு. உள்ளே வந்துட்டு எல்லோரும் வந்து பவ் பண்ணுறாங்க. எல்லா எம்ப்ளாயும் இருக்காங்க, வித்தவுட் ஒயின் மட்டும் இல்லை. பிகாஸ் வந்து இப்போது வீல் சேரில் இருக்கிறனால வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து இடிக்கும். ஸோ நான் வரல, நீ வேணால் சைன் முடிச்சதுக்கப்புறமா நீ வந்து என்கிட்ட கூட நான் சைன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிட்ட சொல்லியிருப்பாள். மேக்ஸும் வந்து சிஓ கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்கள வந்து ஓகே சொல்லியிருப்பாங்க. சிஓ சொல்கிறது வந்து இப்போது கரண்ட்டாக வந்து இப்போது யார் எடுக்க போகிறாங்களோ அவங்க தான் சொல்கிறேன். ஓகேவா, நான் ஜிமினே சொல்கிறேன். ஸோ சிஓ சொன்னதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேசுகிறதுக்கு, அதனால தான் நான் அதை சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஜிமின் வரான், டக்குன்னு வந்து அவங்க ஃபைல் கொடுக்குறாங்க, அவன் சைன் பண்ண ரெடியாக போகிறான். அப்போது பக்கத்தில் ஒரு இடம் இருக்குது, அதில் வந்து ஹையர் எம்ப்ளாயி சைன் அப்படின்னு சொல்லி சிக்னேச்சர்னு இருக்குது. ஹையர் எம்ப்ளாயி சிக்னேச்சரா? இது புதுசாக இருக்கே ஷா, இது என்னது? அப்போது ஷா வந்து கேட்குறான் அந்த சிஏ கிட்ட, இது யார் சார்? அப்போது அவங்க எம்ப்ளாயிலாம் சொல்கிறாங்க, அது வந்து ஒயன். ஸோ அவள் தான் வந்து இந்த கம்பெனியை வந்து லைக் நல்லா கொண்டு போகிறா. ஸோ அவளுக்கு இருக்கிற ஃபேன்ஸ்னால தான் வந்து இந்த கம்பெனியே ரொம்ப ரன் ஆகுது. ஸோ சிஓ தான் திங்க் பண்ணார், ஸோ அவள் சிக்னேச்சராக இருக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அவரோட சிக்னேச்சர். ஜிமின் வந்து 5 செகண்ட்க்கு வந்து அப்படியே ஷாக் ஆகிட்டாரு. அப்போ வந்து ஷா வந்து சார் ஜிமின் சார், சொல்லு ஷா, சைன் பண்ணுங்க. வயன் அப்படின்னா அப்போ மேக்ஸ் வந்து, சார் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிட்டிங்களா? வயன்னா எலினா நான்சி. நாங்கள் எப்போவுமே வந்து ஒயின்னு கூப்பிட பழக்கம் ஆயிடுச்சு. ஆக்சுவலி வந்து ஒயின் சொல்லிட்டு பேர் வந்து ஃபேன்ஸ் தான் வச்சாங்க, ஈஸியாக வந்து கூப்பிட்றதுக்கு. ஸோ நாங்களும் வந்து அந்த மாதிரி கூப்பிட்டு பழகிடுச்சு, நாங்களும் அந்த மாதிரி கூப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓ அப்படியா? அப்படியே ஜிமின் அங்கே அப்படியே அந்த சிஓ பார்க்குறாரு. சாரி சார், உங்கள் டைம் நான் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த கம்பெனி நான் சோல்வ் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்படியே வந்து எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. மேக்ஸ் கிட்ட கேட்குறாரு நம்ம ஜிமின், இப்போ அவள் எங்கே இருக்கா? யார்? ஒயன். அவள் ஷாக்லேயே இருக்கா. சொல்லு, எங்கே இருக்கா? சார் வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு லெஃப்ட்டு ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூமில் அவள் இருக்கா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் அங்கே போகிறாரு. இப்போது ஷாவும் பின்னாடி வரா. அப்போது ஜிமின் வந்து, ஷா நீ வர வேண்டாம், நானே பார்த்துக்கிறேன், ஓகே, நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணிக்கோ. பட் சார் என்ன ஆச்சு உங்களுக்கு? நான் என்ன பண்ணாலும் கரெக்டாக தான் இருக்கும், இந்த தெரியும்ல. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ஷா வந்து கம்முன்னு இருந்துட்டா. ஜிமின் வந்து சந்தோஷத்தில் அப்படியே ஓடுறாரு. பிகாஸ் வந்து இவ்வளோ நாளாக வாய்ஸ் கேட்டு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்டே அவர் வந்து இருந்தார். ஸோ அவர் ஃபேஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் யோசிக்கிறாரு, அவள் ஏன் அந்த ரூமில் இருக்கணும், எல்லோரும் இங்கே இருக்கும்போது அவன் மட்டும் ஏன் அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஒரு திங்க் கூட போகுது. ஆனால் அதையும் தாண்டி அவருக்கு வந்து ஒயனை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷம். பிகாஸ் 6 மந்த்தாக வந்து ஒயனோட வாய்ஸ் கேட்டே அவரோட பழக்கம் வந்து ரொட்டீன் போயின்னு இருந்துச்சு. ஸோ அந்த வாய்ஸ் வந்து இப்போது நேருக்கு நேர் கேட்கணும், அதுவும் ஃபேஸ் பார்த்து கேட்கணுன்னு சொல்லும்போது அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். ஸோ அப்படியே ஓடி போய் அப்புறம் டோரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. எக்ஸைட்டடாக ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா செம்ம ஷாக்கு. ஒன்று ஒயனோட ரொம்ப ஒரு அழகான ஃபேஸ், இன்னொன்று அவள் வீல் சேரில் உட்காந்துருக்கா. அவர் ரொம்ப ஷாக் ஆகிட்டாரு. அவருக்கு திங்க் ஆகுது, இதனால அங்கே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது. அப்படியே அவர் வந்து என்ன பேசுகிறதுன்னு தெரியல, அப்படியே நிற்கிறாரு. அந்த டோர் ஓப்பன் சவுண்ட்லேயே அப்படியே வந்து திரும்பி பார்க்குறேன் நம்ம ஒயன். நீங்கள் யார்? மேக்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. அப்போது ஜிமின் வந்து அப்போ தான் ரியலைஸ் ஆகிறாரு, நீ ஒயன் தானே? ஆமாம் நான் ஒயன் தான். நீங்கள் யாரும் சொல்லவே இல்லையே. நான் தான் உங்கள் சிஇஓ. இப்போது புது சிஇஓ இருக்கார் அதுவா? இல்லை, என்னோட பழைய சிஇஓ. ஆனால் நீங்கள் எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? ஏன்னா ஒயன் எனக்கு நான் சேல் பண்ணலை. ஓ, சேல் பண்ணலையா? ஓகே சார், ஐம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். பிகாஸ் உங்கள் அப்பா வந்து ஒரு நல்ல சிஇஓ, இந்த கம்பெனிக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அது வந்து நீங்கள் எடுத்துருக்கிறது வந்து எனக்கு சந்தோஷம்தான். பிகாஸ் அவரோட பையன் தானே எடுத்திருக்காருன்னு. பட் வேறு ஒரு கைக்கு போகும்போது கொஞ்சம் சேடானேன்.
பட் ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் தட். உங்கள் பிளான் சேஞ்ச் ஆனதுக்கு எனக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஸோ ஓகே சார், நான் போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிமோட் மாதிரி இருக்கும், அது அப்படியே கண்ட்ரோல் வந்து போகுது. டக்குன்னு அந்த ஸ்டாப் ஆகிடுச்சு. வந்து அப்படியே கிளிக் பண்ணினே இருக்கா. என்னடா இது ஆகவே மாட்டேதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கிளிக் பண்ணினே இருக்கா. அப்போது ஜெமின் வந்து, என்னாச்சு வயன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் சார், ஒரு ஹெல்ப் கேட்கலாமா? என்னாச்சு? இல்லை, இது இது ரிமோட் ஒர்க் ஆகலை. சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆகிடுது. எனக்கு எப்போ மேக்ஸ் ஹெல்ப் பண்ணுவா, இப்போ இல்லை. நீங்கள் என்னை மட்டும் மேக்ஸ் கிட்ட ட்ராப் பண்ணிடுறீங்களா, இஃப் யூ டோன்ட் மைண்ட்? பரவாயில்ல வயன், நான் கொண்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி தள்ளிகிட்டே போகிறாரு. ஹாப்பியாக இருக்குது. அந்த வீல் சேர் தள்ளிகிட்டே அவர் செஞ்சுட்டே போகிறாரு. ஆனால் கொஞ்சம் வரியாக இருக்குது ஒயனோட கண்டிஷன் பார்த்து. அவன் வந்து எப்படி பார்க்கணுன்னு நினச்சாரோ அப்படியே ஆப்போசிட்டாக வந்து ஒயனை பார்த்துருப்பாரு. பரவாயில்ல, நம்ம அவளை ஹாப்பியாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நினச்சிட்டே அப்படியே போகிறாரு. ஸோ அப்படியே வந்து அந்த இடம் வந்துருச்சு. ஒரு ஷாகிட்ட சொல்லி, வா ஷா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பியிருப்பார். அப்போது கார் ஓட்டினே இருக்கும்போது நம்ம ஷா, சார் எதுக்கு நீங்கள் டக்குன்னு வந்து சோல்வ் பண்ணலன்னு நினைக்கல? அவர் வந்து அப்படியே அவர் சொல்லதை விட்டுட்டு அவர் வந்து வேறு ஏதோ திங்க் பண்ணுறாரு. ஷா, அவள் தான் ஒயன்ல? ஆமாம் சார், ஒயன் தான். உங்களுக்கு தெரியுமா என்ன ஒயனு? தெரியும் சார், அவள் என்னோட அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து ஜெமினுக்கு ஒரு கால் வந்திருக்கும். 1 minute ஷா, நான் ஒரு கால் அட்டன் பண்ணி பேசுகிறேன். அப்போ டக்குன்னு வந்து ஜெமின் வந்து கால் வந்து அட்டன் பண்ணி அவங்க மீட்டிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணின்னு இருக்காரு. அப்படியே ஷா வந்து லைட்டாக அவளோட லிப்ஸில் ஓரத்தில் ஒரு ஸ்மைல். அதுக்கப்புறம் அவள் காரை வந்து ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஸோ டிராஃபிக்கில் நின்றுருக்கும் அந்த காரு. ஸோ இப்போ அவள் காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டிகிட்டு போகிறா. அப்படியே ஜிமின் வந்து அப்படியே வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு குளித்து முடிச்சுட்டு வந்து உட்கார்றான் பெட்டில். வந்து யோசிக்கிறாரு. அப்போது ஜிமின் வந்து, நான் எதுக்கு ஒயனை பார்த்து வரி பண்ணேன்? அதையும் விட நான் அவளை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியான, என் லைஃப்பில் நான் இவ்வளோ ஹாப்பியானேன்னா இது எனக்கு ஃபஸ்ட் டைமாக தோணுது. லாஸ்ட் டைமாக நான் ஹாப்பியானதே கிட்டத்தட்ட ஒரு 2-3 இயர்ஸ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நான் இவ்வளோ ஹாப்பியானேன்னா ஒயனை பார்த்து மட்டும்தான். அதையும் தவிர நான் அவளை மேலே நான் வரி பண்ணேன். அவளை பற்றி நான் கவலைப்பட்டேன். நான் எதுக்கு படணும்? நான் அவளோட ஃபேன் மட்டும் தானே. நான் அவளை லவ் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மி அப்படி யோசிக்கிறாரு. அவருக்கு வந்து ஏதோ தோணுது, ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ எதுக்கு நம்ம யோசிக்கணும்? அவளை ஹாப்பியாக பார்த்துக்கணும், கண் கலங்காமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் எதுக்கு வீல் சேர் தள்ளினே இருக்கும்போது நான் நினச்சேன், சம்திங் ஃபிஷி. நான் லவ் பண்ணுறேன்னா என்ன? அப்படின்னா இது ஃபேன் லவ் இல்லை, என்னோடய பர்சனலான கனெக்டான ஒரு லவ். அது இவ்வளோ நாளாக எனக்கு தெரியல. பேச்சுக்கு ஃபேன் லவ் ஃபேன் சொல்லிட்டு போனேன். ஒரு ஃபேன் பாயை மட்டும்தான் இருந்தேன். ஆனால் நான் அவளை நான் லவ் பண்ணுறேன்னு எனக்கே தெரியல. அப்படி அது ஃபேன் லவ் இல்லை, ஒரு அன்கண்டிஷ்னலான லவ். ஆமாம் வயன், நான் இப்போ ரியலைஸ் பண்ணுறேன் உன்னை பார்த்து, உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. என்னை தவிர யாரும் உன்னை நல்லா பார்த்துக்க மாட்டாங்க, ஜிமினை தவிர. எப்போவும் கூட இருப்பேன், எப்போவும் ஹாப்பியாக வச்சுப்பேன் வயன். கண்டிப்பாக என்னோட லவ் நான் ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் கண்டிப்பாக கன்வின்ஸ் பண்ணுவேன். அப்போது நீயே ஷாக்காகி என் லவ் அக்செப்ட் பண்ணுவேன். அந்த நாள் ஒரு நாள் வரும். ஐம் வெயிட்டிங் ஃபார் த டே. அப்படியே டேஸ்லாம் பாஸ் ஆகிட்டே போகுது. அப்போது ஒரு நாள் வந்து ஜிமின் வந்து திங்க் பண்ணுறாரு, இவ்வளோ டேஸ் எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது, சப்போஸ் ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் திங்க் பண்ணி அவர் வந்து ஒயினுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாரு. ஸோ அன்றைக்கி மார்னிங் ஏஞ்சிக்கிறாரு, ஒயினோட எஃப்எம்லாம் கேட்குறாரு. பட் ஆஃபீஸ்க்கு இல்லை, ஒயின்கிட்ட லவ் சொல்கிறதுக்காக. ரொம்ப ஹாப்பியாக போகிறாரு. ரொம்ப அவர் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு சாதிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தோஷம் அவள் முகத்தில். அவர் வந்து அப்படி கண்ணாடி பார்த்து ஃபஸ்ட் டைம் அவரை வந்து அவர் கண்ணாடியில் ரசிக்கிறாரு. அழகாக இருக்கேன் ஜிமின்,
கண்டிப்பாக உன் அழகில் அவன் மயங்குவாடா, கண்டிப்பாக மயங்குவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் மட்டும் எடுத்துகிட்டு, ஒரே ஒரு ரோஸ் மட்டும்தான் அவன் எடுக்கிறாரு, வேறு எதுவும் எடுக்கலை. அந்த ரோஸ் மட்டும் எடுக்கிறாரு. ரோஸ் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கார் அவரே ஓட்டிகிட்டு போகிறாரு. ஷாவை கூப்பிடலை இந்த வாட்டி. அவரே வந்து கார் ஓட்டிகிட்டு அப்படியே வந்து ஒயனை தேட போகிறாரு. ஒயன் வந்து எங்கே இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற இன்ஃப்ளூயன்சர் வச்சு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அவள் அந்த பிளேஸில் இருக்கிறான்னு சொல்லிட்டு. ஸோ அவர் திங்க் பண்ணிட்டு போகிறாரு, அந்த பிளேஸ்க்கு எதுக்கு அவள் போகணும், பரவாயில்ல ஏதோ போயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படி என்ன பண்ணாரு, ஹாப்பியாக வந்து அந்த கார் ஓட்டிகிட்டு அந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிறாரு. அங்கே ரீச் ஆக பார்த்தா ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. அவர் வந்து ஏன் க்ரௌடாக இருக்குது, கல்யாணம்லாம் நடக்க போதா என்ன, என்கேஜ்மெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து க்ரௌடெல்லாம் தள்ளிட்டு அப்படியே பார்க்குறாரு. அப்படியே ஷாக். அவன் கண்ணில் அப்படியே தண்ணி ஊற்றுது, ஜெமினோட கண்ணில். அவர் வந்து அவரோட ட்ரீமில் கூட நினச்சி பார்க்கல இந்த விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு. கண்ணை அப்படியே ட்ராப்லெட்ஸ் அப்படியே விழுது. அவர் வந்து உள்ளே வந்து அவ்வளோ அழுகிறாரு. ஏன் ஜிமின், ஏன் நீ நினைக்கிறது ஒன்று கூட நடக்காதா, ஆசைப்பட்டது ஒரு பொண்ணு, ஆனால் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சைட் காட்டினா, ஒயின் வந்து ஒரு பையன் கூட வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணி முடிஞ்சிருது. ஸோ இப்போ வந்து ரிங்கு வந்து அப்படியே போடுறாங்க. ரிங்கு போட தானே என்கேஜ்மெண்ட் முடியுது, சாரி. அந்த ரிங்கு அப்படியே போடுறாங்க 2 பேரும் மாற்றி மாற்றி. அது வந்து அவ்வளோ ஒரு ஹார்ட் வலிக்குது நம்ம ஜிமினுக்கு. அவரால் அங்கே நிற்கவே முடியல. ஒயனும் வந்து வேற ஒரு பையனோட பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட் ஆகிடுறாரு. அங்கேருந்து அப்படியே திரும்பி அப்படியே ஓடி வந்து காரில் உட்கார்றாரு. உட்காந்து அவர் எதுவும் நினைக்கல, அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட்டாக கார் ஓட்டிகிட்டே போகிறாரு. வீட்டில் உட்காந்து அப்படியே அழுகிறாரு. ஆஃப்டர் 1 இயர் உங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் தான் அவ்வளோ அழுதான். அப்போ கூட அவ்வளோ அழுதுருக்க மாட்டான். ஏன்னா வந்து நம்ம அழக்கூடாது, நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டியை பார்க்கணும், ஃபீல் பண்ணக்கூடாது, இது டேமேஜ் ஆகக்கூடாது நம்ம மைண்டில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீலிங்ஸ் எல்லாம் அவர் அவ்வளோ ஹேண்டிலாக கண்ட்ரோல் பண்ணியிருப்பார். ஆனால் பையனுக்காக அவர் இப்போ தான் வந்து ரொம்ப அழுகுறாரு, ரொம்ப தேம்பி அழுகுறாரு. அவரால் முடியவே இல்லை. ஏன் என் லைஃப் மட்டும் இப்படி ஆகணும், நான் என்ன பண்ணேன், நான் என்ன நினச்சேன், என் வாழ்க்கை ஃபுல்லாக நான் அலோனாக தான் இருந்தேன். நான் போனேன் அப்ராட்ல கூட நான் அலோனாக தான் இருந்தேன். சரி ஊருக்கு வந்து அப்பா கூட இருக்கலான்னு பார்த்தா அப்பா இறந்துட்டாரு. அப்போ கூட அலோனாக தான் இருந்தேன். ஆனால் ஒரு பிடிச்ச பொண்ணு கூட வாழலான்னு நினச்சா அந்த பொண்ணு வேற ஒரு பையனை என்கேஜ்மெண்ட் பண்ணுறான். ஏன் கடவுளை எனக்கு மட்டும் இப்படி பண்ணுறீங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், ஏதாச்சும் ஒரு யாருக்கிட்ட பிடுங்கினேனா, யாருக்கிட்ட நான் ஏமாத்தினேனா, யாருக்காச்சும் ஏதாச்சும் பண்ணேனா, நான் நல்லது மட்டும் தானே கடவுளை பண்ணுறேன். ஏன் எனக்கு மட்டும் இதுக்கு காதலை கொடுத்தா, எதுக்கு என்னோட வாய்ஸை நான் கேட்டு, எதுக்கு நம்மளை லவ் பண்ணணும், எதுக்கு நம்மளை நான் பார்க்கணும், ஃபஸ்ட்டு எதுக்காக என்னோட கம்பெனியில் வேலை செய்யணும், என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அழுகிறாரு. அப்படியே டேஸ்லாம் பாஸ் ஆகுது. அவரோட லைஃபே வந்து வெறுத்து போன மாதிரி இருக்குது. அவர் கண்ணுக்கு ஃபுல்லாகவே இப்போ கம்பெனி மட்டும் தான் தெரியுது. ஃபஸ்ட்டே அப்படி தான் தெரியும். இப்போ ரொம்ப கம்பெனி தான் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. முன்னாச்சும் கொஞ்சம் கோல்டாக இருப்பார், இப்போ கோல்டு ப்ளஸ் ரூடாக இருக்கிறாரு. ஷாக்கிட்டே வந்து கொஞ்சம் ரூடாக தான் பேசுவார். ஏன்னா வந்து அவரோட மென்டல் இதுவே அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஷா வந்து கொஞ்ச நாளாக வந்து ஒரு 2-3 மந்த்ஸாக வந்து 2-3 மந்த்ஸ் ஆகிருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ அந்த மந்த்ஸை வந்து பார்த்துன்னு தான் இருக்கான் ஜிமினோட பிஹேவியர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் கேட்க பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு ரூடாக தான் இப்போ வரைக்கும் வந்து ஷாக்கிட்ட பேசுகிறாரு. இப்போ வரைக்கும் பேசவே மாட்டார். ஒரு நல்ல ஒரு கைண்டாக அந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு சிஸ்டர் மாதிரி தான் பேசுவார். ஸோ இது வந்து ஷாக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ அவன் என்ன பண்ணுறான்னா, பரவாயில்ல திட்டினா கூட பரவாயில்ல கேட்டுக்கலாம், என்ன பண்ணுறது, தெரிஞ்சுக்கிட்ட தான் ஆகணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஜிமின் அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணின்னு இருக்கா. இப்போ ஷா வந்து, சார் சொல்லு ஷா, ஏதாச்சும் ஃபைல் இருக்கா என்ன? ஃபைல்லாம் முடிஞ்சிருச்சு. அதான் ஜிமின் சார், வேலைலாம் இல்லை, முடிஞ்சிருச்சு. அப்படின்னா எவ்வளோ வேலை இருக்குது, போய் பாரு போ. வேறு ஏதாச்சும் ஃபைல் இருக்கும், அதை போய் தேடுப்போ. தேடணும்ண்ணா,
அதான் இப்போ ஏதாச்சும் ஃபைல் இருக்கும், அதை போய் ஒர்க் பண்ணு போ. எத்தனை கம்பெனி இருக்குது? 10 கம்பெனி இருக்குது. 10 கம்பெனியை மெயின்டைன் பண்ண எவ்வளோ கஷ்டம் தெரியும்ல? அதான் 5 கம்பெனி நீ மெயின்டைன் பண்ணுறல, போய் மெயின்டைன் பண்ணு போ. செக்ரட்டரிக்கு எதுக்கு வேறு என்ன வேலை இருக்குது? எதுக்கு சார் திட்டுறீங்க? சரி ஓகே சார் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போகிறா. டக்கு நான் வந்து அப்படியே திரும்புகிறா. கேட்டுடலாம், ரொம்ப தான் பண்ணுறாரு சார். நான் கேட்கவா? சில நாளாக உங்கள் பிஹேவியரே சரியில்லை சார். ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கோல்டாக தான் இருப்பீங்க, பரவாயில்ல, அதை சகிச்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறீங்கனால தாங்க முடியல. இதே ரொம்ப ப்ரெஷராக இருக்குது எனக்கு. ஆல்ரெடி இவ்வளோ ப்ரெஷராக இருக்குது எனக்கு. நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் போடுறீங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்க? அது லவ் மேட்ரா என்ன? டக்குன்னு வந்து ஜிமின் இப்படி பார்க்குறாரு தத்துக்க பதுக்கான்னு. என்ன புரியல எனக்கு. சாரி சார், அது ஏதோ ஒரு எமோஷ்னலில் பேசிட்டேன். அது ஏன் இல்லை சார், கொஞ்ச நாள் உங்கள் பிஹேவியரே சரியில்லையா? ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்க. சில டைம்ஸ்லாம் நீங்கள் வந்து நான் அழுகிறதுல நான் பார்த்துருக்கேன். கண்ணன் தண்ணி வந்துடலாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் நான் கேட்கல, ஏன்னா நீங்கள் கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லிட்டு எம்பாரஸ்ட் ஆவீங்கன்னு. அதான் கேட்கணும்னு நினச்சேன், அதான் கேட்டேன். சாரி அப்படின்னு சொல்லிட்டு திரும்புகிறா. அப்புறம் சார், ஆக்சுவலி நல்லா ஒர்க்கை முடிச்சிட்டேன், ஓகேவா? இப்போது என்னோடய ஃப்ரெண்டோட மேரேஜ், எனக்கு என்னோடய பெஸ்டியோட மேரேஜ், கண்டிப்பாக நான் போயே ஆகணும். அப்படியே பர்மிஷன் கொடுங்க சார், தயவு செஞ்சு கொடுங்க. நான் எவ்வளோ ஒர்க் பண்ணுறேன் உங்களுக்காக, நான் மாடு மாதிரி வேலை செய்கிறேன். ஆனால் எனக்காக ஒரு போனஸ் கூட கொடுக்க மாட்டேறீங்க. பரவாயில்ல, அது கூட நான் மன்னிச்சிடுறேன். ஒரு ஆஃப் டே பர்மிஷன் கொடுங்க சார், உங்களுக்கு புண்ணியமாக போகும். என் பெஸ்ட்டு என்னை சாவடிச்சிருவா. என்ன நேற்றே பர்மிஷன் போட்டு நான் போயிருக்கணும் ரிசப்ஷனுக்கு, ஆனால் நான் போகலை. ஏன்னா உங்களோட மீட்டிங், முக்கியமான மீட்டிங்கில் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் போகவே இல்லை. அதுக்கே அவனை அசிங்கமாக என்னை திட்டுனான். இங்கே நான் போயே ஆகணும் சார், தயவு செஞ்சு என் மேலே கருணை காட்டுங்க ப்ளீஸ். உங்கள் தங்கச்சி என்ன வந்து கருணை காட்டுங்க. சரி விடு, ரொம்ப ட்ராமாலாம் பண்ணாத, கிளம்பு போ. ஓகே சார், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கொஞ்ச நேரம் நிற்கிறா. சார் இப்போ என்ன, இஃப் யூ டோன்ட் மைண்ட், நீங்களும் என்னோடய பெஸ்டி மேரேஜ்க்கு வாங்களே. எப்படி வர முடியும் ஷா? இன்வைட்டே பண்ணாம எப்படி நான் வர முடியும்? அதுதான் சார், எங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டா. ஃபேமிலி வந்து வர முடியாது, நான் மட்டும் தான் போக முடியும். அப்போ நீங்கள் என்ன அண்ணன் ஸ்டாண்டில் நீங்கள் வந்துடுங்க, ஓகேவா? நீங்கள் ரொம்ப அப்செட்டாக இருக்கீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்காக வாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. போதும், ஒர்க்லாம் பண்ணாதீங்க. செக்ரட்டரியாக நான் சொல்லலை, உங்கள் தங்கச்சி மாதிரி நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மைண்டை. வாங்க, ஒரு மேரேஜ் போயிட்டு கொஞ்சம் அங்கே பீப்புள்ஸ்லாம் நான் பார்க்கலாம், கொஞ்சமாச்சும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஷா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறா. இல்லை ஷா, நான் வரல சார், ப்ளீஸ், நான் இவ்வளோ சொல்கிறேன்ல, எங்களோட ரிக்வெஸ்ட்டாக நினச்சி நான் சொல்கிறேன், ப்ளீஸ் கேளுங்க, வாங்க. சரி ஓகே, நீ இவ்வளோ சொல்கிறனால நான் கேட்குறேன், நான் வரேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ, வாங்க போகலாம். இன்னும் ரெடியே ஆகலை. பரவாயில்ல சார், இதே போதும். இப்போது நான் போகிற வரைக்கும் முகூர்த்தம் ஸ்டார்ட் ஆகாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போவே வந்து 10:30 மணி ஆகிடுச்சு, 11 o'clock முகூர்த்தம். ஓகே, யாரும் வந்து கமெண்ட்ஸில் கேட்காதீங்க 11 மணிக்கு எந்த முகூர்த்தமும் இல்லைன்னு சொல்லிவிட்டு. எனக்கு எதுவும் தெரியாது, நான் அடித்து விட்ருவேன், ஓகேவா? நீங்கள் வந்து கமெண்ட்டில் என்னென்னா சொல்லக்கூடாது, ஓகேவா? நான் தெரிஞ்சதை சொல்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுறாங்க, ஜிமினும் ஷாவும் வந்து அந்த மேரேஜ் ஹாலுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து காலில் இறங்கிட்டு ஜிமின் ஒரு பொக்கே மட்டும் வாங்குறா. அப்போது ஷா வந்து ஒரு கிஃப்ட்டு மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பி வந்து ஒரு கையில் மட்டும் ஒரு பொக்கே மட்டும் வச்சுக்கிட்டான். ஷா ஆல்ரெடி கிஃப்ட் வாங்கி வச்சுருப்பா. அது மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான்னா டோரை ஓப்பன் பண்ணி போகிறா. ஓப்பன் பண்ண பார்த்தா அங்கே ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டில் நேம்ஸ்லாம் இருக்கும். அந்த பெஸ்டியோட மேரேஜில் அந்த பெஸ்டியோட நேமும் இருக்கும், அந்த கட்டிக்க போகிற பையனோட நேமும் இருக்கும். அது பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு ஷா என்ன பண்ணுறா, உள்ளே போகிறா. ஜிமினும் அவன் பின்னாடியே போகிறா. அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா உட்காடுறாங்க. அங்கே வந்து ஷா கிட்ட நிறைய பேர் வந்து பேசுகிறாங்க. பிகாஸ் வந்து அந்த பொண்ணோட ஒரு நெருக்கமான தோழி வந்து ஷா. ஸோ அதனால் வந்து எல்லாேருக்கும் தெரியும் ஃபேமிலியில் ஷாவை. ஸோ எல்லோரும் வந்து ஷா கிட்ட வந்து அப்படியே பேசுகிறாங்க. ஜிமினுக்கு அங்கே வந்து அலோனாக திரும்பி முடிச்சுன்னு இருக்காரு. என்ன பண்ணுறது, யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே உட்காந்துன்னு இருக்கும்போது இப்போது ஐயர் வந்து கூப்பிட்றாரு, பொண்ணை அழிச்சிட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பொண்ணோட வந்து அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு கூப்பிட்டு வராங்க. அப்போ வந்து மறுபடியும் ஷா வந்து அப்படியே உட்காந்துக்கிறா. ஜிமின் சார்,
இப்படி தான் வந்து லைக் ஹிந்துஸ் மேரேஜ்லாம் நடக்கும், பார்த்துக்கோங்க ஓகேவா. நீங்கள்லாம் கிறிஸ்டின் மேரேஜ் தானே பார்த்துட்டு இருக்கீங்க, இதை இந்த மாதிரி தான் ஹிந்துஸ் மேரேஜ்லாம் நடக்கும். ஸோ அங்கே உட்காந்துருக்காருல மொட்டை போட்ட மாதிரி ஒரு ஆள், அதுதான் ஐயர். அவர் தான் வந்து மந்திரம்லாம் சொல்வார் ஓகேவா. அது சொல்லிவிட்டு அந்த மாதிரி ஒரு 7 சுற்றி வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து தாலி கட்டிடும், அந்த அவ்வளோ கல்யாணம் முடிஞ்சிடும், அவ்வளோதான். இதுதான் வந்து லைக் ஹிந்து முறைப்படி. தாலி அப்படின்னா தாலினா ஒரு மஞ்சள் கயிறு மாதிரி இருக்கும். அந்த மஞ்சள் கயிறில் வந்து அது வந்து கட்டிட்டா கல்யாணம் ஆகிடுச்சு. அது வந்து 3 முடிச்சு போடணும். 3 முடிச்சு போட்டால் அவ்வளோதான், மேரேஜ் ஃபினிஷ்ட். அதுக்கப்புறம் வந்து அங்கே ரெட்டு கட் டப்பா மாதிரி இருக்க தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு. உங்கள் கண்ணு நொல்லையாக இருந்தால் தெரியாது, அங்கே பாருங்கள். ஷா உங்கள் கண்ணு நல்லா இருக்கும்னு தெரியும் சார், அதான் நான் சொல்கிறேன். அங்கே இருக்க பாரு, அதுதான் வந்து குங்குமம். அது வந்து அப்ளை பண்ணணும் அந்த பொண்ணோட நெத்தியில். இந்த மாதிரி இருக்கல, அந்த நெத்தியில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக அந்த மேரேஜ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிச்சுவல்ஸில் வந்து அந்த மெட்டிலாம் போடுவாங்க. அப்போ வந்து ஜிமின் திரும்பி பார்க்குறாரு ஷாவை. உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு வந்து என்னோடய பெஸ்ட்டு ஹிந்து தானே. ஸோ கூட நான் நிறைய கல்யாணத்துக்குலாம் போயிருக்கேன், திருட்டு கல்யாணம்லாம் போயிருக்கேன், சும்மா வந்து ஃபன் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும். அப்போது போகும்போது தான் வந்து இதெல்லாம் நோட் பண்ணேன். அது போய் ஒரு 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் போகல. ஏன்? ஒரு சின்ன ஒரு இன்சிடெண்ட், அப்போ தான் நாங்கள் போகல. ஸோ அதுக்கப்புறம் நான் இப்போ தான் மீட் பண்ணேன். அதுக்கு முன்னாடியே நான் மீட் பண்ணிட்டேன், ஆனால் இப்போ செகண்ட் டைம் மீட் பண்ணுறேன். அப்போ பேச முடியல, இப்போ ஆச்சு பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷா பேசினே இருக்கும்போது டக்குன்னு வந்து ஷா அப்படியே மனமடையை பார்க்குறா. சார் 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 இதுதான் என்னோடய பெஸ்ட்டி, எவ்வளோ அழகாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்க்க சொல்கிறா. அப்போது ஜிமின் வந்து அப்படியே ஸ்லோ மோஷன் அப்படி பார்க்குறாரு. பார்த்தா நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க, அது வேறு யாரும் இல்லை, ஒயன்தான். பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருக்கான். ஆக்சுவலி வந்து ஒயன் வந்து வீல் சேரில் தான் உட்காந்துருக்கா. ஸோ இன்னொரு சேர் போட்டு தான் வந்து அந்த பையன் உட்காந்துருப்பான். அந்த பையன் ஒரு மூஞ்சி வந்து எப்படி இருக்குன்னா இஞ்சி தண்ணி குரங்க மாதிரியே இருக்குது, அப்படியே உட்காந்துருக்கான். அப்போது அப்படியே வந்து ஜிமின் வந்து ஷாக் ஆகிட்டாரு. கண்ணிலேருந்து அப்படியே வந்து தண்ணி அப்படியே தேங்குது. ஷா வந்து அப்படியே இவ்வளோ அழகாக இருக்காளா என் பெஸ்ட்டி, ஃபைனலாக அவள் மேரேஜ் பண்ணிக்க போகிறா, அவனுக்கு அழகான ஒரு பார்ட்னர் கிடைக்க போகுது, சந்தோஷமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறா ஜிமின் பக்கம். பார்த்தா ஜிமின் கண்ணில் அப்படி தண்ணி வழுது. இப்போது ஷா வந்து ஷாக் ஆகிட்றா. இவ அழுகுறாருன்னு தெரியல அவருக்கு. ஷாக்கோட நம்ம ஷா அப்படியே பார்க்குறா, எதுக்கு ஜிமின் சார் அழுகுறான்னு சொல்லிட்டு. சார் ஜிமின் சார், ஜிமின் சார், அவர் அப்படி ஸ்டன்னே அப்படி பார்த்துனே இருக்கார் அந்த ஸ்டேஜே. ஜிமின் சார், ஜிமின் சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குலுக்குறான் நான். ஷா சொல்லு ஷா, எதுக்கு நீங்கள் இப்போ அழுவுறீங்க? சொல்லுங்கள் ஜிமின் சார், எதுக்கு நீங்கள் இப்போ அழுவுறீங்க? உங்களுக்கு ஏதாச்சும் ஹர்ட் ஆகிற மாதிரி ஏதாச்சும் விஷயம் இருக்கா என்ன? இல்லை ஷா, அது வந்து அங்கே புகை போடுறாங்கல்ல, அது வந்து அப்படி கண்ணிலலாம் அப்படியே எரியுது, அதுதான். போய் சொல்லாதீங்க, நானும் இங்கே தான் உட்காந்துருக்கேன், எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லையே. இல்லை எனக்கு இது ஃபஸ்ட் டைமில், எனக்கும் ஃபஸ்ட் டைம் தான். நான் இந்த மாதிரிலாம் இப்போ வரைக்கும் நான் அட்டன் பண்ணதில்லை மேரேஜ். சார் எல்லோரும் உட்காந்துருக்காங்க, யார் கண்ணிலையும் தண்ணி வரல, உங்கள் கண்ணில் மட்டும் தண்ணி வருது. ஒழுங்காக உண்மையாக சொல்லிவிடுங்க, தயவு செஞ்சு செக்ரட்டரியாக பார்க்காதீங்க, ஒரு தங்கச்சியாக பார்த்து ஒரு விஷயத்த சொல்லுங்கள், எதுக்கு அழுவுறீங்க அது மட்டும் சொல்லுங்கள். இல்லை ஷா, எதுவும் இல்லை, இப்போ நீங்கள் சொல்லும் போது அழுவுறீங்க சார், அது நோட் பண்ணிங்களா? நீங்கள் சொல்லும் போது அழுவ வருது உங்களுக்கு, ஒழுங்காக சொல்லுங்கள், என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை ஷா, நான் ஆக்சுவலி ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணேன், ரொம்ப லவ் பண்ணேன். ஆனால் அது எனக்கு ரீசெண்டாக தெரிஞ்சிச்சு நான் அவளை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நான் அவளோட வாய்ஸ் கேட்டிருக்கேன், ஆனால் பார்த்ததில்லை. அன்றைக்கி நான் அந்த எஃப்எம் அன்றைக்கி நான் சைன் பண்ணப்போ தான் தெரிஞ்சு வயன் வந்து அங்கே ஒரு எம்ப்ளாயாக இருக்கா, வயனோட கம்பெனி தான் ஒர்க் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவளை நான் எக்ஸைட்டடாக போய் பார்த்தேன். நான் வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனை வச்சு நான் அவளை பார்க்கல. அவள் அழகாக இருப்பாளா, இப்படி இருப்பாளா, அந்த மாதிரி இருப்பாளா, எதுவும் பார்க்கல ஷா. அவளை பார்க்கணும் அவ்வளோதான் எனக்கு இருந்துச்சு. வாய்ஸ் தவிர அவளை பார்க்கணுன்னு தோணுச்சு எனக்கு. பார்த்தேன் ஷா,
ஆனால் அவள் இந்த நிலமையில இருந்தா. ஆனால் எனக்கு அவளை பற்றி எப்படி சொல்லணும்னா ஒரு மாதிரி சிம்பதி கிரியேட் ஆகலை. எனக்கு வந்து அவளை நல்லா பார்த்துக்கணும், அவளை பார்த்து ஒரு சந்தோஷம், அவளை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம நல்லா பார்த்துக்கணும் அப்படி தான் நான் ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி நான் லவ் பண்ணேன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். சரி நான் அப்போ நெக்ஸ்ட் டே ப்ரப்போஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போனேன். ஆனால் அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு ஷா. அப்படியே ஷாக் ஆகிட்டேன் நம்ம ஷா. சார் ஆக்சுவலி நான் தான் அவங்கள எவ்வளோ ஹர்ட் பண்ணுற மாதிரி நிலைமை வந்துடுச்சு. நீங்கள் 7 அந்த கம்பெனியில் தான் உட்காந்துருந்தீங்க. நான் இங்கே கொண்டு வந்து உங்களை எவ்வளோ ஒரு இதில் கொண்டு வருவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஐம் ரியலி சாரி சார். நான் அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் நான் வந்து இங்கே கொண்டு வரல. தயவுசெய்து நான் மன்னிச்சிருங்க சார். நான் உங்களை ஹர்ட் பண்ணணும் எந்த இன்டர்ன்ஷிப்லேயும் நான் உங்களை இங்கே கொண்டு வரல. ஆக்சுவலி நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணு வாயனாக இருக்குன்னு நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. ஃபஸ்ட்டு நீங்கள் லவ் பண்ணுறீங்கனால எனக்கு வந்து ஒழுங்காக கெஸ் ஆகலை. சும்மா நார்மலாக அப்போ நான் சொன்னேன். ஆனால் எனக்கு உறுதியாக தெரியாது சார். சார் ஐம் ஸோ சாரி. நம்ம போயிடலாம் வாங்க. இல்லை ஷா, அவள் சந்தோஷமாக இருக்கா. நான் டைம் வந்து சில பேர் கேட்டு பார்த்தேன், சில பேசுறதுல நான் அந்த டைம்லலாம் கேட்டு பார்த்தேன். அப்போ நான் போகும்போது நிறைய பேர் பேசினாங்க, பாவம் அந்த பொண்ணு வந்து வீல் சேரில் தான் இருக்கா, ரொம்ப கஷ்டப்படுறா, அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்போது அந்த டைமில் அவளும் கேட்பா. அவளுக்கு கஷ்டமாக இருக்கிறத நானே பார்த்தேன். ஏன்னா அந்த டைம் நான் தள்ளிட்டு வரும்போது சார் அவளை நான் பார்த்தேன். இப்போது அவள் சந்தோஷமாக சிரிக்கிறா. ஏன்னா அவளோட லைஃப் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் பிகினாக போகுது. அவள் லைஃப்பில் இது எவ்வளோ பெரிய முக்கியமான பார்ட். அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இல்லை சார், நான் இதை பார்த்துட்டு தான் வருவேன். சார் உங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் சார். வேணாம். லவ் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து வேறு ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணால் அது எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லை தான். ஆனால் எனக்கு புரியும். வாங்க சார் போயிடலாம், பரவாயில்ல. என் பெஸ்டியோட கல்யாணம் பாருடி. இல்லை சார் பரவாயில்ல, நீங்கள் ஹர்ட் ஆகிறதுனால பார்க்க முடியல, வாங்க. இல்லை ஷா, நான் பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே ஸ்டப்பனாக உட்காந்துருக்காரு. அப்படியே வந்து அங்கே வந்து அப்படியே கல்யாணங்கள்லாம் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே மந்திரம்லாம் போடுறாங்க. அப்புறம் ஃபியூ மினிட்ஸில் வந்து தாலி கட்டுற ஸ்டேஜு. அப்படியே அவருக்கு வந்து அவ்வளோ ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிமின்க்கு ஒரு மாதிரி அழுக வர மாதிரி இருக்குது. சார் வேணாம் சார், போயிடலாம் சார். நீங்கள் எனக்கு ரொம்ப அழுக வருது சார். ஏன்னா உங்களை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நான் தான் அந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன்னு. வாங்க சார் போயிடலாம் சார். நீங்கள் அழுகிறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கா சார். இல்லை சார், நான் பார்த்துட்டு போகிறேன். அவள் சந்தோஷமாக இருக்கா. நான் சந்தோஷமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, அவள் சந்தோஷமாக இருக்கா. இது எனக்கு போதும். நான் பார்த்துட்டு வருவேன். அவள் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் லைஃப்பில் போகிறது நான் பார்க்கணும். என் கண்ணால் நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு. ஜிமினும் ஷாவும் அப்படியே ஃபஸ்ட்டு பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க. ஆல்ரெடி வந்து ஒயின் பார்த்துருப்பா. ஷாவை பார்த்து ஒரு ஹாயெல்லாம் காமிச்சிருப்பா. பக்கத்தில் ஜிமின் இருக்கிறதான் பார்த்துருப்பா. பார்த்து இன்னும் வந்து லைக் ஹாப்பியாக இருப்பா. அவளுக்கு தெரியும் ஜிமினோட செக்யூரிட்டி தான் ஷான்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்து அப்படியே ஜிமின்கிட்டே அப்படியே ஸ்மைல் பண்ணுறா. இப்போ வந்து என்ன டைம்னா வந்து இப்போ தாலி கட்டுற சீனு. இப்போ தாலி அப்படியே கட்ட வரும்போது லைக் அப்படியே கழுத்துக்கிட்டே போயிடுது. அப்படியே ஜிமின் அப்படியே டைட்டாக கண்ணை மூடுறாரு. அடுத்த நெக்ஸ்ட் செகண்டே வந்து அந்த பையன் ஏஞ்சிடுறான். யாருன்னா வந்து பக்கத்தில் வந்து உன்னோட பக்கத்தில் உட்காந்துருப்பாள் அந்த மாப்பிள்ளை. அவன் டக்குன்னு ஏஞ்சிடுறான். ஏஞ்சிட்டு பக்கத்தில் அவங்க அம்மா இருப்பாங்க. சாரிம்மா, என்னால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சிடுறான். எனக்கு அப்படியே ஷாக். அப்படியே பார்க்குறா. இப்போது அந்த பையனோட அம்மா வந்து, டேய் என்னடா சீன் கிரியேட் பண்ணியிருக்கியா நீ? எவ்வளோ திமிரு உனக்கு? ஒரு சொல்லிட்டு தானே மேரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போலே தலையாடிட்டு இப்போ என்னடா? இல்லைம்மா, என்னால் இந்த மாதிரி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியம் இல்லை. நான் நல்லா தானே இருக்கேன், எனக்கு எது குறையும் இல்லைல்ல இந்த பொண்ணு மாதிரி. நான் எதுக்கு இந்த மாதிரி குறைய இருக்கிற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்? எனக்கு அந்த மாதிரி அவசியம் இல்லை நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. டேய் என்னடா அந்த பொண்ணை மலைமடை வரைக்கும் உட்கார வச்சுட்டு இப்போ நீ இந்த வேஞ்சி பொண்ணுன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையே போயிடும். அம்மா, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா என் வாழ்க்கை போயிடுமா? நான் கூட வேணாம் தானே சொன்னேன். நீ எப்படா சொன்னீங்கிட்ட வேணான்னு? சாரி, எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன்.
உங்கள் புருஷன்கிட்ட கேளுங்க. அப்படியே அவங்க அந்த ஆண்டி வந்து அப்படியே வந்து அவங்களோட புருஷனை பார்க்குறாரு. டேய் என்னடா பா இங்கே பாருங்கப்பா, நீங்கள் சொல்கிற பொண்ணு கல்யாணம் பண்ணிங்கன்னா எனக்கு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு நல்ல ஒரு பொண்ணு கிடைப்பா இருக்குது, நான் அவளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். டேய் என்னடா ரொம்ப அவனுக்கு திமிராயிடுச்சா, திமிரு மயிரா அவனுக்கு. இங்கே பாருங்கப்பா, இங்கே திட்டுற வேலைலாம் வச்சுக்காதீங்க. என்னால் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவ்வளோதான். அப்படியே வந்து ஷாக்கோட அப்படியே ஒயன் பார்க்குறா. அங்கேருந்து வந்து ஒயனோட அம்மாவும் அப்பாவும் வந்து, பா என்னப்பா பேசுகிற, எல்லாம் ஓகே சொல்லி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இல்லை ஆண்டி, எனக்கு பிடிக்கவே இல்லை ஆண்டி இந்த கல்யாணம். எனக்கு ஒயனை கல்யாணம் பண்ணிக்கணும் எந்த இஷ்டமும் இல்லை. அவள் அழகாக தான் இருக்கா, ஆனால் அவளுக்கு குறை இருக்குது. அந்த குறையோட என்னால் வாழ்க்கை ஃபுல்லாக, இந்த லைஃப் ஃபுல்லாக என்னால் வந்து வாழ முடியாது. அப்படியே வந்து ஒயனால் வந்து என்ன பேசுகிறேன்னு தெரியல, அவள் கல்யாணம் அப்படியே தண்ணியாக வருது. ஜிமினும் ஷாவும் அப்படியே ஷாக்கோடு உட்காந்துருக்காங்க. ஜிமினுக்கு அப்படியே கோவம் ஆத்திரமாக வருது. அப்படியே அந்த டைமில் வந்து ஷா வந்து, சார் ப்ளீஸ் காம் டவுன், இங்கே வந்து உங்களை யாருன்னு தெரியாது, என்ன மட்டும்தான் தெரியும், நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, அவங்க வந்து கேட்பாங்க உங்களுக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு, நீங்கள் கம்முன்னு உட்காருங்க. அது கேட்டுட்டு அப்படியே ஜிமின் வந்து அப்படியே அவளோட கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கான் கோவத்தை. அப்போ வந்து வயனோட அப்பா வந்து, இங்கே பாருப்பா, அவள் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல மனசுக்காரிப்பா, அவள் ரொம்ப பாரு எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு, இந்த மாதிரி பொண்ணு உங்களுக்கு கிடைக்காதுப்பா. இங்கே பாருங்கள் அங்கிள், இவ்வளோட பெட்டராக எனக்கு பொண்ணு கிடைக்கும், ஓகேவா. நான் வந்து எந்த இதுலேயும் வந்து குறை இல்லை, எனக்கு எதுவும் இல்லை. நான் நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் நல்லா சம்பாதிக்கிறேன், ஓகேவா இருக்கேன், எனக்கு நல்ல பொண்ணே கிடைக்கும். எனக்கு எதுக்கு நான் வந்து ஒயனை கல்யாணம் பண்ணிவிட்டு லைஃப் ஃபுல்லாக பேர்டனாக எடுத்துக்கணும். ஒயனுக்கு ரொம்ப இன்சல்ட்டாக இருக்குது. டக்குன்னு ஒயன் வந்து கை அப்படி நிறுத்திக்கிறா அந்த பையன்கிட்ட. விடுங்க, உங்களுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்க இஷ்டம் இல்லைன்னா சொல்லிட்டு போயிட்டே இருங்க. தேவையில்லாமல் என்னை இன்சல்ட் பண்ணுறவெல்லாம் வச்சுக்காதீங்க, ஓகே. அப்படியே திரும்பி உங்கள் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும், நான் கேட்டேண்ணா கல்யாணம், சொல்லுங்கம்மா நான் கேட்டேனா, அந்த பையன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், நீ என்ன சொன்ன, அந்த பையன் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னேன், அதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த கல்யாணையும் அக்செப்ட் பண்ணேன், ஓகே. அந்த பையனுக்கு ஃபோர்ஸ்டாக இந்த மேரேஜ் நடந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணிக்க மாட்டேம்மா, பண்ணிக்கவே மாட்டேன். எனக்கு இவ்வளோ தேவையா, எனக்கு தேவையா? சப்போஸ் கல்யாணம் நடந்துடுச்சுன்னா என் வாழ்க்கையே போயிருக்கும். அந்த பையன் என் மேலே வந்து லவ்வே காட்டாமல் என்னை வெறுத்திருந்தேன்னா என் வாழ்க்கையே போயிருக்கும், நான் அழுத்திருப்பேன். அந்த மாதிரி என்னை பார்க்கணுமா நீங்கள்? அந்த மாதிரி கல்யாணம் தேவையா? எனக்கு எந்த பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு சொல்லப்போனால் இங்கே பாருங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்க்குறா. எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை, ஓகேவா. என்ன சொன்னீங்க, குறையா? எனக்கு ஆக்சுவலி சொல்லப்போனால் உங்கள் மனசில் தான் குறை இருக்குது. எனக்காச்சும் பரவாயில்ல, நான் வந்து நல்லா தான் இருக்கேன், எனக்கு மனசு சுத்தமாக தான் இருக்குது. ஆனால் உங்கள் மனசில் குறைய வச்சுட்டு நீங்கள் வாழவே முடியாது, அது தெரிஞ்சுக்கோங்க, ஓகே. தேவையில்லாமல் என் செல்ஃப் ரெஸ்பெக்டை தோந்துட்டீங்க நீங்கள், ஒழுங்காக போயிடுங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க நீங்கள். என்னடி என்ன ரொம்ப பேசுகிற? ஆஃப்டர் ஆல் வந்து உன்னால் நடக்க முடியாது, அது ஒரு குறை, அதுக்கும் இவ்வளோ வாய் உனக்கு. பாரு ரொம்ப பேசுகிறதெல்லாம் வச்சுக்காத. இப்போ ஷாக்கு செம்ம கோவம் வருது. ஜிமின் சார் சொல்லு ஷா, கரெக்டான டைம் வேணா கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படி திரும்பி பார்க்குறாரு ஷாவை. நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணா அந்த பையன் அவ்வளோ இன்சல்ட் பண்ணுறான், உட்காந்துருக்கீங்க, இன்றைக்கி நீ தானே உட்கார சொன்னேன், என்ன நான் தான் உங்களை உட்கார சொன்னேன். இப்போது வந்து கரெக்டான டைம். உங்களை மாதிரி ஒரு நல்ல பர்சன் எனக்கு லைஃப்பில் கிடைக்க மாட்டாங்க, அவ்வளோதான். வாயில இனிமேல் யாரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. யார் பண்ணுவாங்க சார்? யாரும் பண்ணிக்க மாட்டாங்க, உங்களை தவிர யாரும் பண்ணிக்க மாட்டாங்க, உங்களை யாரும் சொல்லவே மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன், உன் மனசை நான் மாற்றுறேன். ப்ளீஸ் நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஷா நீ சொல்கிறது கரெக்ட் தானா? நான் சொல்கிறேன்ல சார், போங்க. இந்த சான்ஸ் விட உங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைக்காது. மறுபடியும் ஒயன் உங்கள் லைஃப்பில் வரமாட்டா. ஒயன் மறுபடியும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டா.
மறுபடியும் நீங்களே வந்து ப்ரப்போஸ் பண்ணால் கூட அவள் அக்செப்ட் பண்ண மாட்டா சார். பிகாஸ் வந்து அவளோட லைஃப்பில் இது பெரிய ட்ராஜடிக்காக இருக்குது. மறுபடியும் இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லி மறுபடியும் அவள் லைஃப்பில் எந்த பர்சனையும் அவள் வந்து வர வைக்க மாட்டா. எனக்கு வயன் பற்றி நல்லாவே தெரியும். அவள் கூட நான் 15 இயர்ஸாக இருக்கேன். அவளை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். இன்ச்சு பை இன்ச்சாக தெரியும். அவள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாள், எதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுவா, எதில் காட்ட மாட்டா. ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அது பக்கமே அவள் போக மாட்டா. நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க சார். மறுபடியும் இந்த சான்ஸ் கிடைக்காது. அவள் அவ்வளோ இன்சல்ட் பண்ணியிருக்காள். அவள் முன்னாடி நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த பையன் எனக்கு உங்களுக்கு யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியும். இந்த பையன் உங்கள் எம்ப்ளாயி தானே. அவனுக்கே இவ்வளோ கட்ஸ் இருக்குன்னா உங்களுக்கு இல்லையா சார்? போங்க. நீங்கள் வயனுக்கு நீங்கள் தான் டெஸ்டினியை அவங்க தான் சூஸ் பண்ணது போல். போங்க, போயிட்டு வயன் கழுத்தில் தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷா சொல்கிறா. சும்மாவே வந்து ஜிமின் வந்து பறப்பார். இவ்வளோ வேறு மோட்டிவேஷன் வேறு பண்ணி விட்டா. ஸோ அவ்வளோதான், சொன்னதே போதும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஏஞ்சிக்கிறாரு. ஏஞ்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படியே வந்து மணமேடையில் அப்படியே வந்து அந்த சைடு அப்படியே போகிறாரு. யாரும் நோட் பண்ணலை. அப்படியே வந்து அங்கே கூட்டமாக இருக்குல்ல, ஸோ யாரும் நோட் பண்ணலை. அங்கே வந்து அப்படியே ஒயின் பக்கத்தில் வந்து கொஞ்சம் நிற்கிறாரு. அது கூட யாரும் நோட் பண்ணலை. அது தாலி வந்து அப்படியே கீழே கழண்டு இருக்கும். அது அப்படியே வந்து எடுக்கிறாரு. எடுத்து அப்படியே பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. அப்போ தான் எல்லோரும் பார்க்குறாங்க, எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. எல்லோரும் நோட்டீஸ் பண்ணின்னு இருக்கும்போது டக்குன்னு ஜிமின் வந்து, ஐயர் தானே நீங்கள், மந்திரம் சொல்லுங்கள். என்னப்பா மந்திரம் சொல்லுங்கள், டைம் போகுது. ஓகேப்பா. அப்போ வயன் வந்து, சார் நீங்கள் ஜிமின் சார் தானே? இல்லை ஐயர் என்ன பண்ணுறீங்க நீங்கள்? இல்லை அவர் சொல்லிட்டாரு. அவர் சொன்னால் என்ன, நீங்கள் பாரு வயன் அப்படின்னு சொல்லிட்டு காதில் வந்து சொல்கிறாரு. உனக்கான ஒரு அழகான லைஃப் நான் கொடுக்குறேன், தயவு செஞ்சு என்னை நம்பு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வந்து வயனுக்கு ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்குது. அவரும் எந்த பேச்சும் பேசவே இல்லை. அவங்க அம்மா அப்பா அப்படி பார்க்குறா. அவங்க அம்மா அப்பா வந்து என்ன நடக்க முடியும்? மணமேடை வரைக்கும் பொண்ணு வந்துட்டா. ஒரு பையனே கல்யாணம் பண்ணிக்க ரெடியாக இருந்தால் என்ன பண்ண முடியும்? ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங்னா, விசாரிக்காமலே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறோமே அந்த மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு. எல்லாரும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும்ல. ஸோ அந்த பையன் அப்படி பார்க்குறான். பார்த்துட்டு அவனை வந்து ஷாக் ஆகிட்டான். அந்த பையன் அப்படியே ஷாக் ஆகிட்டு அப்படியே நின்று இருக்கும்போது டக்குன்னு வந்து மந்திரம் சொல்கிறாங்க. வயன் கழுத்தில் வந்து தாலி கட்டுறாரு. அது 3 முடிச்சுன்னு சொல்லிட்டு ஷா சொல்லியிருப்பாள். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு அதை அப்படியே தாலி கட்டுறாரு. அப்படியே தாலி கட்டிட்டு அப்படியே வந்து வயனோட நெத்தியில் வந்து ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. அது வயனுக்கு கண்ணில் அப்படியே தண்ணி ட்ராப்லெட்ஸ் அப்படியே கீழே விழுது. அது ஏன்னு தெரியல, அவளுக்கு ஒரு மாதிரி கனெக்டாக ஃபீல் ஆகுது ஜிமின் கிட்ட. ஜிமின் வந்து ஏஞ்சிட்டு அவர் சேரில் தானே உட்காந்துருப்பார். அது அப்படியே அவர் வந்து அப்படியே ஏஞ்சிட்டு என்ன பண்ணுறாருன்னா வந்து வயனை வந்து அப்படியே பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு உன் காலாக நான் எப்போவுமே இருப்பேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு அப்படியே வந்து போகிறாரு. அப்போ உங்கள் அம்மா அப்பா வந்து, எங்கேப்பா போகிற? ஆசீர்வாதம் வாங்கணும்ல, உங்கள் கல்ச்சரில் அப்படி இருக்குல்ல, வயனுக்கும் சேர்த்து நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் அப்படியே பிரெட் ஸ்டைலில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு. அது வந்து வயனுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அது வந்து ஒரு டைப் ஆஃப் லவ் தானே காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வயன் வந்து அப்படியே அந்த மெஸ்மரைஸ் அப்படி ஆகி பார்க்குறா. அப்போ வந்து அந்த பையனை அப்படியே க்ராஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஒன்றுமேட்டு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சேரில் அப்படியே உட்கார வைக்கிறாரு வயனை. என்னடா சொன்ன? வயன் மாதிரி ஒரு பொண்ணுக்கு நான் ரொம்பவே அதிகம். எனக்கு நல்ல வேலை இருக்குது, நான் நல்லா தான் இருக்கேன். உன் அளவு வந்து நீ அழகாக இருந்தால் கூட நீ இருக்கிற குறைக்கு நான் உன்னை அழகாக தான் இருக்கேன். அப்புறம் என்ன சொன்னேன்? எனக்கு வசதி இருக்குது அப்படின்னு தானே சொன்னேனே. மயிறு, உன் கம்பெனிக்கு சிஇஓவே நான் தான், தெரியும்ல? அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு வந்து வயனோட அம்மா அப்பாலாம் ஷாக் ஆகிருப்பாங்க. வயனுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். ஆனால் அந்த பையனோட சிஇஓ தான் ஜிமின்னு சொல்லிட்டு வயனுக்கு தெரியாது. நெக்ஸ்ட் டைலாக் சொல்ல வரும்போது டக்குன்னு ஷா வந்து, இருங்க சார் நான் சொல்கிறேன். சாணியில் முக்கிற மாதிரி உனக்கு ஒரு மூஞ்சி, உன் மூஞ்சிக்கு வயனா? டேய் ஜிமின் சார் ஒரு ஆண் அழகன்டா, நீலாம் உன் மூஞ்சிக்கு கூட வரமாட்டேன். அவரே வந்து வயனை கல்யாணம் பண்ணிக்கும்போது உனக்கு என்ன அவ்வளோ சீன் மயிரன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, முடியை பிடிச்சி அப்படியே வந்து அதை அப்படியே பிடிச்சி அப்படியே தள்ளி விட்றா. அவன் அப்படியே கீழே விழுந்துடுறான். டக்குன்னு அவங்க அம்மா அப்பா வந்து
என்னம்மா பண்ணுற? பார்த்துன்னு தானே இருந்தீங்க, பார்த்துட்டு அப்படியே வாயை மூடிட்டு இருக்கீங்க. 2 வார்த்தை சொல்லிட்டு சொல்ல மாட்டீங்களா? அவன் அவ்வளோ பேச்சு பேசுகிறான். ஆ இங்கே பாரு அப்படி சொன்ன டக்குன்னு ஜிமின் வந்து இல்லடி நான் சொல்கிறேன். சார் இருங்க சார் நான் சொல்கிறேன். உன் வசதிக்கு ஏன்னா ஒரு டப்பா மாதிரி ஒரு வீடு இருக்குமா, அவருக்கு பங்களா மாதிரி 2-3 வீடு இருக்குது. அந்த வீடை நீ கட்ட முடியுமா? அந்த வீட்டுக்கே ஒயந்தாண்டா ராணி. போடா வந்துட்டா மயிறு மாதிரி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷா வந்து அப்படியே வந்து சந்தோஷத்தில் அப்படியே வந்து கத்தி சொல்கிறா. ஜிமின் வந்து விடுடி விடுடி எதுக்குடி இப்படி கத்துற, அவனை பார்த்துன்னு தான் இருக்கேன், ரொம்ப ஓவராக பேசுகிறான், அவ்வளோதான் உன் மூஞ்சிலாம் பேத்துருவேன், வாடா கம்பெனிக்கு வருவேல்ல உனக்கு இருக்கு வச்சுக்கிறேன். சார் இவனா ஃபயர் பண்ணி விடுங்க சார், இவனா எதுக்கு சார் கம்பெனிக்கு, கம்பெனி பேருக்கு எடுக்கிறதுக்கு வேணாம் சார், ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ணி விடுங்க, அவன் நாசமாக போய் தொலையட்டும் சொல்லியிருப்பாள் வந்து ஃபயர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்போ ஒயின் வந்து ஷா மற்றவங்க லைஃப்பை நம்ம கெடுக்கக்கூடாது ஷா, மற்றவங்க லைஃப்பை வந்து கெடுத்து நம்ம வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. அப்போது வந்து ஷா வந்து பாருடா அவன் நல்ல மனசை பாரு, நீலாம் அவளுக்கு லாயக்கே இல்லை. என்ன சொன்ன? உனக்கு ஒயின் லாயக்கு இல்லையா? டேய் ஒயினுக்கு தான்டா நீ லாயக்கு இல்லை, போடா வந்துட்டா. ஒயின் டிசர்வ் பெட்டர், ஒயின் டிசர்வ் நல்லாவே அனுபவிச்சிருக்கா, அவன் நல்ல லைஃப் கிடச்சிருக்கு. நீலாம் அவன் கால் தூசி கூட வரமாட்டேன், நீலாம் பேசுகிற பேச்சு சீ தூ அப்படின்னு சொல்லிட்டு துப்பிட்டு போகிறா. அந்த பையனோட அம்மா அப்பாவை எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா ஷா கரெக்டாக தான் சொல்கிறா, அவள் தப்பாக எதுவும் சொல்லலைல்ல, கரெக்டாக தான் சொல்கிறா. இது வந்து எல்லாம் ஒயின் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு மாதிரி நல்லா ஃபீலாக இருக்குது, பரவாயில்ல நல்ல இடத்துல தான் வந்து பொண்ணு வந்து கட்டியிருக்கா, அவன் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன், இவ்வளோ பேசுகிறோன்னா கண்டிப்பாக ஒயனை நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்காக இருக்குது அவங்களுக்கு. சரி ஷா டைம் ஆகிடுச்சு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவார், ஷா ஒயினை அப்படியே வந்து பிரைடஸ்டில் தூக்கிட்டு போகலாமா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. அப்படியே காரில் உட்கார வைக்கிறாரு. அப்போது அப்படியே ஷா வந்து உள்ளே வரா, அந்த கார் டோர் திறக்கிறா. எங்கே மேடம் வர? எங்கே வர்றதுக்கு, உங்கள் அப்படியே வீட்டுக்கு வர காரில் தான் உட்காடுறேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அதுக்கு? எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு ஷா, அதுக்கு என்ன சார் பண்ணணும்? வேறு காரில் வா, புருஷன் பொண்டாட்டி இருப்பாங்க, அந்த காரில் வந்து ஏறி உட்கார்ற அறிவில்லை உனக்கு, நன்றி கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஷா வந்து முணுமுணுக்கிறேன். என்ன சொன்னேன்? ரொம்ப நன்றி உள்ளவர்னு சொன்னேன் சார், என் காதில் வேறு மாதிரி கேட்டுச்சு. என்ன சொல்கிறது சார், உங்கள் கார் தான் சரியில்லை, விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, அப்படியே சிரிச்சுட்டு மழுப்பிட்டு போகிறாங்க அந்த ஷா. இது அப்படியே ஒயின் வந்து பார்க்குறா, லைட்டாக ஸ்மைல் பண்ணுறா, ரொம்பலாம் அவள் வந்து காட்டலை. லைக் அது எப்படி இருக்குன்னா ஒயினுக்கு லைக் இந்த லைஃப் அவளுக்கு பிச்சை போட்ட மாதிரி ஃபீல் ஆகுது அவளுக்கு, அவள் நினச்சதுனால அவளுக்கு லைஃப் இந்த கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி அவள் வந்து ஓவர் திங்க் பண்ணுற ஒரு பர்சன் நினைக்கிறேன் இந்த மாதிரி. ஸோ அவள் வந்து அந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு வந்து உட்காந்துக்கிறா. ரொம்பலாம் அவள் வந்து ஹாப்பி ஆகலை. அம்மா அப்பா முன்னாடியே கொஞ்சம் ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி ஃபேக்காக பண்ணியிருப்பா. இப்போ லைட்டாக அவள் வந்து அவர் ரியாலிட்டிக்கு வந்து உட்காந்துருக்கா. அப்போது ஜிமின் வந்து உட்காந்துட்டு போகலாமா செல்லம்? ஓகே சார் போகலாம். சாரா? ஜிமின்னு கூப்பிடு. ஜிமின் எப்படி கூப்பிட முடியும், நீங்கள் தான் என் கம்பெனியோட சிஇஓ தானே. ஹே உன் தாலி கட்டியிருக்கேன், உன் புருஷன் நான், நீ என்ன இப்படி பேசுகிற? இப்படிலாம் பேசாத, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் வயன். சாரி சார், சாரி ஜிமின் சார், அது டக்குன்னு எனக்கு வரல. உங்களுக்கு இது லைஃப் என் கூட வாழ பிடிக்குமா என்னன்னு தெரியாது, ஏதோ ஒரு கன்சர்ன் காட்டி தான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரியுது எனக்கு. சப்போஸ் உங்கள்கிட்ட என்னோடய வாழ பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணிக்கோங்க சார், நான் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் உங்கள் கூட இருக்கிறதுக்கு. அப்போது ஜிம்முக்கு டென்ஷன் ஆகிடுது. ஒயன் ட்ரிகர் ஆகிருக்கோம் ஒயன் சொன்னதில். இங்கே பாரு ஒயன், நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், கன்சர்ன் வச்சுலாம் நான் கல்யாணம் பண்ணிக்கல ஓகேவா. பரிதாபப்படுறதுக்கெலாம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை ஓகேவா. நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன், அதை லவ் பண்ண சொல்ல வந்தேன், ஆனால் நேரம் சரியில்லை, விட்டுட்டேன். எனக்கு நீ என் விதியில் இல்லைன்னு நினச்சிட்டேன், ஆனால் என் விதி இங்கேயே கொண்டு வந்து விடும், நீ என் டெஸ்டின்னு சொல்லிவிட்டு காட்டும்போது நான் கவனிலாம் நான் உட்கார முடியாது, அதனால தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இங்கே பாரு ஒயன், நீ தான் என்னோடய லைஃபு, உனக்கு கண்டிப்பாக நான் சந்தோஷமாக வாழ காட்டுவேன், கண்டிப்பாக நீ சந்தோஷமாக இருப்பேன், அது ஏன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, கண்டிப்பாக நான் சந்தோஷமாக நான் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் என் லவ் புரியும். இப்போ தானே பேசியிருக்க, இப்போ தானே என்கிட்ட முழுசாக பேசியிருக்க, இன்னும் நீ பேசுவ, இன்னும் கூட நீ பழகுவ,
இன்னும் நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் இருப்போம். அப்போது கண்டிப்பாக நான் லவ் நீ புரிஞ்சுப்பேன். அது என் மேலே நம்பிக்கை இருக்குது. நான் கண்டிப்பாக உனக்கு ஒரு அழகான ஒரு லவ் காட்டுவேன், அழகான ஒரு லைஃப் காட்டுவேன், அதுவும் ஹாப்பியாக, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து கை வச்சிருப்பா. அது மேலே அப்படியே கை வைக்கிறாரு. ஒயின் வந்து அப்படியே நெழிகிறா. இப்போது ஜிமின் வந்து உனக்கு எந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருந்தால் கூட நான் அதில் தலையிட மாட்டேன். நீ எப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கியோ அப்போ தான் உன்னை டச் பண்ணுவேன். அப்போ இருக்கும் சுண்டு விரல் கூட உன் மேலே படாது ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டிகிட்டு போகிறாரு. வீட்டுக்கும் ரீச் ஆகிருப்பாங்க. வீட்டுக்கு ரீச் ஆனதே வந்து அந்த டோர் அப்படி தானாக ஓப்பன் ஆகுது. ஒயின் அப்படி பார்க்குறா. இப்போ வரைக்கும் ஒயின் வந்து ஜிமினோட ஆர்ம்ஸில் தான் இருக்கா. பிரைடல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு தான் இருக்காரு இப்போ வரைக்கும் ஜிமின்னு. அவர் வந்து அப்படியே உள்ளே வராரு. அப்படியே வந்து லைக் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணுற மாதிரி இருக்குது அந்த வீட்டில். ரொம்ப ஒயின் வந்து போய் ஷாக்கோட பார்க்குறான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எதாச்சும் நம்ம வந்து 2040 ஏதாச்சும் வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபீல் ஆகுது. அப்போ வந்து ஜிமின் வந்து அலெக்ஸா நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அப்போ சொல்லும்போது அந்த அலெக்ஸா வந்து அந்த கோட் வேர்டை வந்து வேறு மாதிரி புரிஞ்சுக்கிட்டு, சார் நேற்று எந்த ஒரு ப்ரீவியஸ் ரெக்கார்டும் ஒயந்து இல்லை சார். நேற்று என்னோட எஃப்எம்மே வந்து ஒயின் பண்ணவே இல்லை சார். ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணி எதுவும் வைக்கலை. ஐம் ஸோ சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலெக்ஸா சொல்லியிருக்கோம். ஜிமினுக்கு வந்து ஷாக் ஆகிடுச்சு. ஒயினுக்கு அதுக்கு மேலே ஷாக்கு, ப்ளஸ் ஹாப்பியாகவும் இருக்குது அவளுக்கு. அப்படி ஸ்மைல் பண்ணுறா. அப்போது வந்து ஜிமின் வந்து இங்கே உட்காரு ஒயன், நான் காஃபி போட்டு வரேன். இல்லை வேணாம் ஜிமின் சார் அப்படி சொல்லும்போது இல்லை வேணாம் ஜிமின், இப்போது எதுக்கும் வேணாம் எனக்கு. இப்போ எனக்கு ஒரு மாதிரி கசன்னு இருக்குது. சரி வா உன்னை ரெஸ்ட் ரூம் கிட்டே விட்டுடுறேன். ரெஸ்ட் ரூம் கிட்டேயா? ஆமாம், நீ தான் வீல் சேர் கொண்டு வரல, நான் எப்படி வந்து உன்னை கொண்டு போய் அங்கே விடுறது? அதுவும் கரெக்டாக. உங்கள் செக்ரட்டரி ஷா தானே, அவங்கள சொல்லி வீல் சேர் கொண்டு வர சொல்லிட்டீங்களா? ஏன்னா அது இல்லாமல் இதே ஓடாது, அதனால தான். அதான் நான் இருக்கேன்னு ஒயன், எப்போ வரைக்கும் இருப்பீங்க? நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டேன்னா நான் என்ன பெட்லேயே உட்காந்துருக்கவா? கொஞ்சம் அந்த இடம்லாம் நான் சுற்றி பார்க்க வேணாமா? ஏன்னா நான் மேட் அரேஞ்ச் பண்ணுறேன். இல்லை மற்றவங்களுக்கு நான் எதுவும் ஸ்ட்ரகிள் பண்ண விரும்பலை. நானே எல்லாமே நான் பண்ணிப்பேன். ஆக்சுவலி நான் கொஞ்சம் இண்டிபெண்ட்டான பர்சன். எதுவும் நான் டிபெண்ட் பண்ண மாட்டேன். அது ஃபினான்ஷியலாகவும் இருக்கட்டும், அது என்னோடய லைஃப் சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், என்னை நான் யாரும் டிபெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. இஷ்டம், ஆனால் நான் இருக்கிற வரைக்கும் நீ என்ன தான் டிபெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் வந்து அப்படியே உட்கார வைக்கிறாரு. ஆனால் நான் ரெஸ்ட் ரூம் போகணுமே. 1 minute இரு, உன் ட்ரெஸ்லாம் நான் அங்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கூப்பிட்றேன். ஆனால் என் ட்ரெஸ் இங்கே இல்லவே இல்லையே. நான் ஷாக்கிட்ட சொல்லி கொண்டு வர சொல்கிறேன். ஓகே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து உட்காந்துருப்பா. அதுக்கப்புறம் ஷா வந்திருப்பா. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு மீன் வந்து என்ன பண்ணுறாருன்னா பிரைடல்ஸ் எல்லாம் தூக்கிட்டு அப்படியே அந்த வீல் சேரில் உட்கார வச்சு அப்படியே அந்த ரெஸ்ட் ரூம் கிட்டே வந்து ஷாவை கொண்டு போய் விட சொல்கிறான். ஏன்னா வந்து ஒயின் வந்து ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறான்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் ஒயின் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே வந்து மறுபடியும் ஷாவை வந்து கொண்டு வந்து அப்படியே பெட்கிட்ட வந்து வச்சுருப்பா. அந்த வீல் சேர் அப்படி தள்ளிட்டு அப்படியே வந்து டேஸ்லாம் போகுது கொஞ்ச நாள் அப்படியே. அப்புறம் ஒரு நாள் வந்து ஷா வந்து வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து அப்போ வந்து ஜிமின் அங்கே இல்லை. அப்போது டைமில் வந்து ஷா வந்து லைக் செக்ரட்டரியாக வரல, ஒயினோட ஃப்ரெண்டாக வரா. வந்து உட்காந்துட்டு, என்ன மச்சான் என்ன பண்ணுற? என்னடி நீ இங்கே வந்திருக்க? ஆஃபீஸ் போல்? நான் லீவ் கேட்டிருக்கேன்டி. எதுக்கு? உனக்கு கல்யாணம் ஆகி எத்தனை டேஸ் ஆச்சு? 2 மாதம் ஆயிருக்குமா? ஒரு 2 மாதத்தில் ஒரு நாள் கூட உன்னால் பேசவே முடியலடி. அவ்வளோ வேலை வாங்குறாரு கம்னாட்டி. என்னால் முடியவே இல்லை. அதனால தான் லீவ் சொல்லி ஃபீவர்னு சொல்லி வந்திருக்கேன். தெரிஞ்சிட போதுடி. தெரிஞ்ச கூட என்ன பண்ணுறது? உன் ஃப்ரெண்டுக்காக தான் நான் வந்திருக்கேன், உனக்காக தான் நான் வந்திருக்கேன். அப்போ நான் பல்லு இழுப்பார். அப்போது வந்து அப்படியே ஒயின் சிரிக்கிறா. என்ன மச்சான் ஜாலியாக இருக்க போல்? ஏண்டி நீ வேற? ஜிமின் சாரு ஹேண்ட்ஸமான பையன், லவ்வபலான புருஷன், ஒரு ஜிக்காலாக இருந்திருக்கோமே வாழ்க்கைலாம். அப்படிலாம் இல்லை. நீ இன்னும் ஜிமின் சார் லவ் பண்ண மாட்டேற? இங்கே வாயேன் சொல்கிறேன். என்ன? இங்கே வாயேன், காது காட்டு. எதுக்கு காது காட்டணும்? இங்கே ஏதாச்சும் கேமரா இருந்துச்சுன்னா, என் வாய்ஸ் கேட்டுருச்சுன்னா ஏச்சி வாய மூடு. அங்கே எதுவும் இல்லை. இப்போ சொல்லினே இருக்கும்போது டக்குன்னு வந்து ஃபோன் வந்திருக்கோம். ஃபோன் பார்த்து ஷா வந்து, ஐயோ ஜிமின் சார், நீ கேமரா நிஜமாலே இருக்கா என்ன? பார்த்துட்டாரா என்ன? ஐயோ இருடி கால் பண்ணியிருக்காரு, நான் போய் என்னென்னு பேசிட்டு வந்துடுறேன் இரு.
ஐயோ என்ன சொல்ல போகிறான்னு தெரியல, கொஞ்சம் காப்பாத்துடி. ஏய் உன் வேலை எனக்கு என்ன தெரியும், நீ பார்த்துக்கோ போடி, என்கிட்ட வராத நீ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவள் சொல்லியிருப்பா ஒயன். இப்போ வந்து ஷா என்ன பண்ணியிருப்பா, போடி நல்லாவே இருக்க மாட்டேன், இல்லை இல்லை இது நல்லா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் சார் என்ன வேணும், எங்கே இருக்க? நான் தான் சார் ரொம்ப ஃபீவராக இருக்குன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கேன். என்னால் முடியல, உடம்புலாம் ரொம்ப வலிக்குது சார். சொல்லுங்கள் சார். போய் சொல்லாத, சத்தியமாக சார் நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கேன். வீடியோ கால் பண்ணேன். ஏன் சார் நிம்மதியாகவே இருக்க விட மாட்டிங்களா? ஒரு நாள் தானே லீவ் கேட்டேன். சரி சொல்லு எங்கே இருக்கேன்? நான் உங்கள் வீட்டில் தான் இருக்கேன். என் வீட்டில் என்ன பண்ணுறேன் சார்? ஒயன் இருக்கா சார் அங்கே? ஆமாம்ல. சரி ஓகே, ஒயன் கூட இருக்கியா? ஆமாம், பேச தான் வந்திருக்கேன். ஒரு நாள் கூட வேணால் பேசவே முடியல தெரியுமா, உங்களால தான் ஆச்சு. வேலை கொடுத்து என்னால் முடியல, இப்போ தான் வந்திருக்கேன். சும்மா கூப்பிட்றேன்னு இருக்காதீங்க, நான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி தான் வந்திருக்கேன். போங்க. அப்போ வந்து ஷா வந்து கட்டே பண்ணாமல் அப்படி வச்சுருக்கா. ஒயின்கிட்ட அந்த பேசுறதோட எக்ஸைட்மெண்ட் இருக்கும்லப்பா, எப்படா போய் பேசுவோம் ஒயின்கிட்ட, சும்மா நசன்னு கால் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஃபீல் ஆகணும்ல. ஸோ வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் கட்டே பண்ணலை ஃபோனை, அப்படி வந்து வச்சுருக்கா. அப்போ வந்து ஒயின் வந்து என்னடி சொன்னார், சும்மா புருஷன் சரியான நொசன்னு கால் பண்ணுறான்டி. சரியான நல்லா இருக்கான் அவன். அது அதான் நசன்னு சும்மா கால் பண்ணினா இருக்கான், சும்மா ரிட்டர்ன் பண்ணிவிட்டு. என் வாழ்க்கையை வாழ முடியலடி உன் புருஷனால், நீங்கள் வாழுங்கடி. இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இல்லை தெரியுமா? ஏன் சொல்லு, உன் புருஷன் அவ்வளோ வேலை வாங்கலாண்டி. அவ்வளோ வேலை வாங்கினா எங்கே நான் பாய் ஃப்ரெண்டை தேடுறது? எனக்கு கல்யாணம் நடக்காது. நீங்கள் மட்டும் நல்லா சந்தோஷமாக வாழணும் குழந்தை குட்டியோட, நான் மட்டும் சிங்கிளாக இருக்கணும். இல்லை உன் புருஷனுக்கு அதாண்டி தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஷா அங்கேருந்து வந்து ஆத்திரம் மாற்றினு இருக்கா. அதான் ஜிம்மி கேட்டுருந்தா இருக்காரு. சரி எதோ சொல்லலான்னு சொன்னேனே சொல்லு. அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு காது காட்டுடி. சி அப்படி ஒழுங்காக சொல்லு, ஓவராக பண்ணாத. நான் ஜிமினை வந்து அதான் ஜிமினை வந்து நான் ஜிமின் சொல்லுடி. ஜிமின் தான். என்ன இப்போ உன் புருஷன் தான், இப்போ என்ன அதுக்கு? கத்தாத இருடி. ஜிமினை நான் லவ் பண்ணுறேன்டி. என்ன சொன்ன? ஜிமினை நான் லவ் பண்ணுறேன்டி. இது எப்போலேருந்து? கத்துற. அது கல்யாணம் ஆகி ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறமாவே லவ் வந்துருச்சு. அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டாரா என்ன? உனக்கே லவ் வந்திருக்கு? ஆமாண்டி, ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாரு. லைக் எப்படி சொல்கிறதுன்னா, அவர் இருக்கும்போது எனக்கு வந்து லைக் அவர் என்னோடய காலாக இருக்கிறாருடி, அதுதான் எனக்கு நல்லா இருக்குது. எங்கே போனாலும் கூப்பிட்டு போகிறாரு. எங்கே ஷா அவனை லவ் பண்ணுறேன், அது ஓகே. நான் அவர் கூடலாம் சம்டைம்ஸ் பார்க் போகும்போது லைக் லவ்வர்ஸ்லாம் அப்படியே கை கோத்துட்டு நடந்துட்டு போவாங்க. அப்போல்லாம் எனக்கு பார்க்கும்போது ஒரு மாதிரி பொறாமையாக இருக்கும். ஜிம்மினோட கை கோர்த்து நம்மளால் நடக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி ஃபீலாகவே இருக்குடி எனக்கு. அவர் கூட ஒரு நடக்க முடியலையே, ஒரு வாக்கு, ஒரு கை கோர்த்து நடக்க முடியலையே, மற்றவங்க மாதிரி என்னால் லைஃப் வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணும். அவருக்கும் அது ஒரு திங்க் இருந்திருக்கோம்லடி. இவ்வளோ தான் என்னை லவ் பண்ணியிருந்தா கூட ஒரு ஓரமாக ஒரு மனசில் ஒரு பின்செலவு தோணிருக்கோம்ல, நம்ம ஒயின் கூட இந்த மாதிரி நடக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அவருக்கு இல்லைன்னா கூட எனக்கு இருக்குது ஷா. ஆனால் அது ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம். கண்ணு தெரியலனா கூட கண்ணு வரும், ஆனால் நடக்கவே முடியலன்னா எப்படி கால் வரும்? கால் இருக்குது ஆனால் சுயநலமாகவே இல்லை. என்ன பண்ணுறது விடு. அப்போ ஷா வந்து அழுவுறா. ஏண்டி அழுவுற? நான் மட்டும் அன்றைக்கி ஒழுங்காக உனக்கு ரோட் கிராஸ் பண்ணி கூப்பிட்டு போயிருந்தேன்னா உனக்கு நிலமே வந்திருக்காதுல்ல வயன். லூசு நீ. என்ன ஆக்சுவலி அது நடக்க வேண்டியது எனக்கு தானே. நீ நடுவில் வந்து தானே உனக்கு இவ்வளோ பிரச்சனை. நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் மனசில் ரொம்ப கில்ட்டியாக இருக்கும் வயன். சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி ஆயிருந்தா கூட நான் வந்து அந்த கில்ட் இல்லாமல் இருந்திருப்பேன். நிம்மதியாகவே தூக்கம் வர மாட்டேது வயன். எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருக்குது. அன்றைக்கி ரோட் கிராஸ்
பண்ணது நான் தான், கூட்டு வந்தது நான் தான். அந்த அடிப்பட்டதும் என்னால் தான் ஆயிருக்கும், எனக்கு தான் ஆயிருக்கும். ஆனால் நீ எதுக்குடி நடுவில் வந்த? நீ எதுக்கு எனக்காக நீ எதுக்குடி என் கஷ்டத்தை வந்து எடுத்துக்கிட்ட? அதுதான் நீ தாங்க முடியல வாயன். இப்போ நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்னா அது என்னால் தானே. நான் மட்டும் அன்றைக்கி ஒழுங்காக வந்திருந்தேன்னா நீ என்னை காப்பாற்றிருக்க மாட்டேன், உனக்கு இது நடந்திருக்காது. அது எனக்காச்சும் நடந்திருந்தா கூட நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன்டி, நான் ஹாப்பியாக இருந்திருப்பேன், கில்ட் இல்லாமல் இருந்திருப்பேன். அதுதானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது நீ சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு வாயன். ஏதாச்சு என்னால் தானே ஆச்சு, நான் தானே இதுக்கு பாவம், எனக்கு தானே இந்த பாவம் எல்லாம் வரும். ஏய் ஷா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாயனை வந்து அப்படியே கட்டுப்பிடிக்கிறா ஷாவை. ஏய் நீ இல்லடி, உனக்கு எதுவும் என்னாலும் உனக்கு எதுவும் ஆகலடி, நான் தானே உனக்கு அதான் ஏன்டி காப்பாற்றினேன்? ஏன் நான் அப்படியே போயிருக்கணும், விட்டுருக்கணும்ல. நாச்சு ஒரு கில்ட் எல்லாம் இருந்திருப்பேன். இப்போ நீ இது ஃபீல் பண்ணும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குடி. ஷா உன்னை ஹர்ட் பண்ணலான்னு சொல்லலடி, ஸோ சாரிடி. இல்லை வயன், நீ யார்கிட்ட போய் சொல்லுவேன்? மேக்ஸ் கிட்டேயா சொல்லுவேன்? மேக்ஸ் ஒரு கொஞ்ச நாள் தான் உன்கிட்ட இருந்தா ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஷிப். என் கூட தானே நீ கம்ஃபர்டபுளாக இருப்ப. என்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட போய் இதெல்லாம் நீ ஷேர் பண்ணுவேன்? பரவாயில்ல வயன், எனக்கு எதுவும் ஹர்ட்லாம் ஆகலை, ஆனால் மாதிரி கில்ட்டாக இருக்குடி. உன்னை லைஃப்பை நான் எவ்வளோ கஷ்டமாக ஆக்குனது அது ஒரு ரீசனே நான் தான். இல்லை அன்றைக்கி நான் ஒன்று ஷாப்பிங் கூப்பிட்டு போயிருக்கக்கூடாது, அன்றைக்கி நான் ரோஸ் க்ராஸ் பண்ண இருக்கக்கூடாது, நீ அதில் நடுவில் வந்திருக்கக்கூடாது வயன், நீ என்னை காப்பாற்றிருக்கக்கூடாது. சரி விட, திரும்ப அதே சொல்லாதடி, கஷ்டமாக இருக்கு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அப்படியே வயன் வந்து காம் பண்ணுறா. இல்லடி நல்லா தாண்டி இருக்கு என் லைஃபு. சப்போஸ் எனக்கு நடந்தனால தானே இப்போது எனக்கு ஜிமின் கிடச்சிருக்காரு. சப்போஸ் உனக்கு நடந்து அந்த மாதிரி ஒரு பர்சன் கிடச்சிருப்பாரா சொல், உன் லைஃப் இந்த மாதிரி ஆயிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து ஒயின் வந்து சொல்லினே இருக்கா. இப்போது தான் ஜிமினுக்கு வந்து தெரியுது ஒன் ஆஃப் த ரீசன் வந்து ஒயினுக்கு இந்த மாதிரி ஆகிறதுக்கு வந்து ஷா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஆக்சிடென்டல் இன்சிடெண்ட் தானே. ஸோ அது வந்து அவ்வளோ வந்து ஜிமின் வந்து எடுத்துக்கல. ஸோ இதுலேயும் என்ன குதிக்கலாம் நான் ஜிமினுக்கு, ஃபஸ்ட்டு வந்து ஒயின் வந்து லவ் பண்ணுறது, இன்னொன்று வந்து உனக்கு நடந்திருந்தால் உனக்கு ஜிமின் மாதிரி ஒரு பையன் கிடச்சிருக்க மாட்டான், எனக்கு நடந்திருக்கனால ஜிமின் மாதிரி ஒரு பையன் கிடச்சிருக்கான், ஸோ அதை நான் லக்கி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாள். ஸோ அது வந்து ஜிமினுக்கு வந்து ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒரு முடிவு எடுக்கிறாரு, ஒயனே ஆசைப்பட்டுட்டா நம்ம எதாவது ட்ரை பண்ணணும், இம்பாசிபிளாக ஆனால் கூட பாசிபிளாக நான் ஆகி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ்லாம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஜிமினே வந்து கால் கட் பண்ணியிருப்பார். அது ஒரு கிறுக்கி கால் கட் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்துச்சு. அவர் காலை வந்து கட் பண்ணியிருப்பார். ஸோ ஒன் டே வந்து ஜிமின் வந்து ஹரிபரியாக வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து டக்கு டக்குன்னு வந்து வயன் ஜிமின் நான் இங்கே தான் இருக்கேன். இங்கே தான் இருக்கியா? போ சட்டப்பட்டே ரெடி ஆகிட்டு வா, நான் வெளில கூப்பிட்டு போகிறேன். எங்கே ஜிமின்? கேட்காத, சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா போ. ஓகே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பா, நம்ம ஒயின் வந்து டக்கு டக்குன்னு ரெடி ஆகிட்டு வந்து கீழே வரா. கீழே வந்து லைக் அந்த வீல் சேர் யூஸ் பண்ணுறதா அவள் கீழே வரா. கீழே வந்து போகலாமா ஜிமின்? போகலாம் அப்படின்னு சொல்லி தேடுறாரு. அப்போது ஒயின் வந்து யாரை தேடுறீங்க? சீதா அக்கா எங்கே இருக்காங்க? அவங்களா? அவங்க கிச்சனில் தான் இருப்பாங்க ஜிமின். சரி சீதாக்கா சொல்லு ஜிமின், இங்கே தான் இருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நாங்களும் ஒயினை வந்து போகிறோம், டிரைவர்கிட்ட வந்து ஒயினோட வீல் சேர் மட்டும் கொடுத்து அனுப்பி விட்ருங்க, ஓகேவா? ஓகேப்பா நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஜிமின் வந்து ஒயினை வந்து பிரைடல் சைடில் தூக்கிட்டு காரில் உட்கார வைக்கிறாரு. உட்கார வச்சு அப்படியே ஒரு இடத்துக்கு போகிறாரு. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த கார் நிற்குது. அப்போது ஒயின் வந்து எங்கே வந்திருக்கோம்? நீ இறங்கு, நான் சொல்கிறேன், நீங்கள் தான் இறக்க வைக்கணும். ஆமாம்ல மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை வந்து அப்படியே பெட் சைடில் தூக்கிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே அது என்ன இடம்னா ஹாஸ்பிட்டல். இப்போது ஒயின் வந்து கேட்பா, இது ஹாஸ்பிட்டல் தானே? ஆமாம் ஹாஸ்பிட்டல் தான். உனக்கு என்ன தெரியுது? இங்கே ஹாஸ்பிட்டல் தான் தெரியுது. ஏன் இங்கேயே வந்திருக்கோம்?
இரு நான் சொல்கிறேன். அப்போ வந்து வெளியில் வந்து தயாங் நின்று இருப்பார். அப்போ ஜிமின் வந்து ஏன்னா இங்கே நிற்கிற பிச்சு போடுற மாதிரி, டேய் கடுப்பேதாத, உனக்காக தான் நிற்கிறேன் இங்கே, வா வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. உள்ளே கூப்பிட்டு போயிட்டு அப்படியே வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு ரூமை வந்து ஓப்பன் பண்ணி தயாங் வந்து ஒரு டாக்டர்கிட்ட பேசுகிறாரு. பேசிட்டு வந்து டேய் ஜிமின் உள்ளே போ கூப்பிட்றாங்க, டாக்டர் கூப்பிட்றாங்களாடா, ஆமாடா டாக்டர் தான் கூப்பிட்றாங்க உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கும் உள்ளே வராரு. உள்ளே வந்து அந்த டாக்டர் வந்து சரி தயாங் எல்லாம் சொல்லிட்டான்ப்பா, உன் ஒய்ஃபை அங்கே படுக்க வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படுக்க வச்சிடுறாங்க. அந்த பெட்டு மாதிரி இருக்கும். அப்போது வைன் வந்து என்ன எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட கேட்கும்போது எதுவும் இல்லை வைன், உன் நல்லதுக்கு தான், நீ ஆசைப்பட்டது நடக்க போகுது, ஓகே நோ வரி, நான் உன்னை எங்கேயும் வந்து மாட்டி விட மாட்டேன், நான் நம்பி நீ படு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து படுக்க வச்சுட்டு டாக்டர் வந்து செக் பண்ணுறாங்க. ஓகேப்பா நீ வந்து கூப்பிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அப்போ வந்து சொல்லுங்க டாக்டர், சொல்லணுமா? எதுவும் இல்லை ஜிமேன், எல்லாம் நார்மல் தான், ட்ரை பண்ணலான்னு இல்லை, பாசிபிள் தான், நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்லாம் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், நீங்கள் பயப்படாதீங்க, சீக்கிரம் ஒயின் வந்து நல்லா ஆகிடுவா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒயினோட தலையை வந்து பேட் பண்ணுறாரு அந்த டாக்டரு. அப்போ ஒயின் வந்து கன்ஃபியூஸ் ஸ்டேட்டாக வந்து அப்படி பார்க்குறா ஜிமினை. என்ன ஜிமின்? அதுவும் ஒயன், உனக்கு புரியும், வெயிட் பண்ணு, நான் அப்புறம் வந்து பேசிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட வந்து பேசுகிறாரு. டாக்டர் எப்போ அட்மிட் பண்ணணும்? நாளைக்கே ஆப்ரேஷன் பண்ணிடலாம்ப்பா. ஆப்ரேஷனா? ஆமாம்ப்பா ஆப்ரேஷன் தான். நான் நினச்சேன் ஃபிசியோதெரப்பியில் முடிஞ்சிடும்னு. என்னப்பா அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகி 3 years ஆகிடுச்சு, இன்னும் ஃபிசியோதெரப்பி நம்பின்னு இருக்கேன். கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பாக அந்த ஆப்ரேஷன் ஒரு 6 hours கிட்ட நடக்கும். கண்டிப்பாக ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். நான் ஏதோ ரிஸ்க்லாம் சொல்லலையே, எல்லாமே சக்ஸஸ் தான் ஆகும், நீங்களாம் பயப்படாதீங்க. கண்டிப்பாக ஒயின் நடக்கணும்னா கொஞ்சம் பெயினை வந்து அவள் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும் ஜிமின், அது நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினிக்கிட்ட சொல்கிறாரு. ஆஃப்டர் 3 hours அப்புறம் வந்து டாக்டர் வந்து ரூமை அலோகேட் பண்ணுறாங்க. அலோகேட் பண்ணிவிட்டு அந்த ரூமுக்கு வந்து ஜிமின் வந்து கூப்பிட்டு போகிறாரு. அந்த ரூமில் வேறு யாரும் இல்லை, ஜிமினும் ஒயின் மட்டும்தான் இருக்காங்க. அது ஒரு விஐபி ரூம். ஒரு ஹாஸ்பிட்டல்னால் கண்டிப்பாக விஐபி ரூம்னு இருக்கும், அதில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ரூமில் தான் வந்து ஒயின் உட்காந்துருக்கா. அப்போது ஜிமின் கிட்ட வந்து ஒயின் கேட்குறா, ஜிமின் எனக்கு புரிஞ்சிருச்சு, ஆனால் லைட்டாக கன்ஃபியூஷனாக இருக்குது, நீங்கள் என்னோட கால் சரி பண்ண போகிறீங்கன்னா என்ன? ஆமாம் ஒயன். அப்புறம் நான் உங்களுக்கு ஏதாவது தொல்லையாக பேர்டனாக இருக்கேன்னா என்ன? டக்குன்னு இந்த முடிவு எடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நான் இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கலையா ஜிமின்? ஹே லூஸு, கிறுக்கியாடி நீ? இல்லை ஒன்று சொல்லு ஒயன், நீ ஆசைப்படலைன்னு சொல்லிட்டு. நான் என்ன ஆசைப்பட போகிறேன்? நான் எப்போ ஆசைப்பட்டேன்? ஷாதை சொன்னாலா என்ன? ஷா என்ன சொல்கிறதுக்கு, நான் உன் கண்ணிலே பார்த்துட்டேன் ஒயன், நீ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது. நான் அந்த டைமில் நிறைய இடத்துல நீ இந்த மாதிரி ஃபீல் பண்ண நிறைய வாட்டி நான் பார்த்துருக்கேன். எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஒயன், நீ சந்தோஷமாக இருக்கணும், அது நான் எந்த எல்லைக்கு வேணால் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் வந்து ஜிமின் வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து ஆப்ரேஷன் டே. ஸோ ஒயனை வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 6 hours மேலே ஆகிடுச்சு. ஜிமினுக்கு வந்து பயம் வந்துடுச்சு. அவங்க தயங்கலாம் நிற்கிறாரு. டேய் நான் போகணும்டா, எனக்கு ஒர்க் இருக்குடா, நான் கண் டாக்டர்டா, 4 பேஷண்ட் பார்த்தா தானே எனக்கு காசு கிடைக்கும், ஏன்டா உசுரை வாங்குற, டேய் நில்லுடா பயமாக இருக்குது, எனக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னு. டேய் அவளுக்கு என்ன ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அவளுக்கு கால் ஆப்ரேஷன் தானே பண்ணுறாங்க, ஏன்டா அவ்வளோ ஓவராக பண்ணுற? நான் நிறைய வாட்டி கண் ஆப்ரேஷனுக்கே வந்து இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட்லாம் பதறிக்கவே மாட்டாங்கடா, ஏன்டா இப்படி உசுரை வாங்குற? இல்லைடா பயமாக இருக்குது, அவர் ஏதாச்சும் ரிஸ்கில் தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் என்னை வெறுத்துட்டானா? வெறுக்கலாம் மாட்டாடா, நான் உன்னை வெறுத்துருவேன்டா, போடா. இங்கே பாரு தயாங், நீ இப்படியே பண்ணியிருந்தா டீலிங் கேன்சல். ஏன்டா பிளாக்மெயில் பண்ணுறியா ஜிமின்னு? ஆமாம், அதுக்கப்புறம் உனக்கு ஷா இல்லை. சரி இங்கே இருக்கேன்,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்கார்றாரு. இந்த 2 பேரும் என்ன டீலிங் போட்டிருப்பாங்கன்னா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணனா உனக்கு வந்து நான் நீ லவ் பண்ணுறல ஷாவை, நான் வந்து அந்த லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், கரெக்ட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் டீலிங் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டீலிங்க்கு தான் தயாங் வந்து உட்காந்து ஹெல்ப் பண்ணின்னு இருக்காரு. அப்போது குடுகுடுன்னு ஷா வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரா. சார் ஒயனுக்கு ஓகே தானே? அதுதான் தெரியல ஷா, ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போனாங்க 6 ஹவர்ஸ் ஆச்சு, இன்னும் வர காணோம். அதெல்லாம் இல்லை சார், கரெக்டாக நம்ம டைமிங்கெல்லாம் சொல்ல முடியாது, அது எப்போ முடியுமோ அப்போ தான், 10 ஹவர்ஸ் கூட ஆகலாம், இதை நம்ம சொல்ல முடியாதுல்ல. அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு தயாங் சொல்கிறாரு. அப்போது தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து தயாங்கை வந்து ஷா பார்க்குறா. பார்த்துட்டு யார் இவன் புதுசாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தயாங் வந்து நிறைய வாட்டி ஷாவை பார்த்துருப்பாரு. ஆனால் ஷா தான் வந்து தயாங்கை பார்க்கவே மாட்டா. லைக் அவள் ஒர்க்கில் தான் இருக்கிறனால வந்து தயாங் கண்டுக்க கூட மாட்றா. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தயாங்கையே பார்க்குறா. அப்போது தயாங் வந்து, ஏண்டி இப்போ இருக்க நீ பார்த்ததே இல்லையா என்ன? டீயா? ஹோய் ஹூ மேன், யார் நீ என்னை டீ போட்டு கூப்பிடுற? இல்லை, நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி பார்க்குறீங்க. ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன், இவரும் நான் பார்த்ததே இல்லை, சும்மா கடுப்பேத்தாது, ஆரே டென்ஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷா வந்து அங்கே உட்காந்துடுறா. ஜிமினுக்கு வந்து சிரிப்பு வந்துடுது கொஞ்ச நேரத்தில். தயாங் வந்து, எதுக்கு சிரிக்கிற? ஒரு பொண்ணை நான் அசிங்கப்படுத்தினா போதுமே உனக்கு அங்கேருந்து சிரிப்பு வந்துடும், சி நீலாம் உன் ஃப்ரெண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு ஜிமின்னு, தயாங்கு. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து வெளில வராங்க. வந்துட்டு அங்கே ஜிமின் குடுகுடுன்னு ஓடி போகிறாரு. டாக்டர் எல்லாம் ஓகே தானே? சக்ஸஸ், இனிமேல் உங்கள் ஒய்ஃப் ஆசைப்பட்டது நடக்க போகுது, ஜிமின் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. அதுக்கப்புறம் டேஸ்லாம் போகுது. ஒரு டக்குன்னு ஆப்ரேஷன் பண்ணிலாம் நடக்க முடியாதுல்ல, 2 வீக்ஸ் அந்த கட்டு பிரிக்கணும் 2 கட்டையும். அது வந்து அது என்ன ஆப்ரேஷன் இருந்தால் கூட அந்த கட்டை வந்து பிரிச்சுட்டுக்கப்புறம் தான் வந்து அது நடக்கணும்ல. அது வந்து லைக் அந்த ஒரு சர்ஜரி மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால் வந்து அது ஓப்பன் பண்ணுற வரைக்கும் 2 வீக்ஸ் கிட்ட ஆயிருக்கும். 2 வீக்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பாங்க 2 பேரும் இருந்துட்டு. அப்போ வந்து கட்டி பிரிக்கிறதுக்கு முன்னாடி நாள், அப்போது அந்த முன்னாடி ராத்திரி அன்றைக்கி, அப்போது ஜிமின் கேட்குறாரு, எப்படி ஃபீல் பண்ணுற வயன்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிமின், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பாக இது நடந்திருக்காது ஜிமின். ஐ லைக் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு லவ் யூன்னு சொல்லியிருக்க மாட்டா, லைக் யூ தான் சொல்லியிருப்பா. அதே ஜிமினுக்கு வந்து குளுன்னு இருந்திருக்கும். அப்போது ஜிமினை வந்து ஐ லைக் யூ டூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து லைக் ஷோல்டர் அப்படியே பிடிக்கிறாரு. அப்போது ஜிமின் வந்து கேட்குறாரு, நான் கூட கேட்கணும் வயன், சொல்லுங்கள் ஜிமின் என்ன? நீ கட்டை பிரிச்சதுக்கப்புறமா யார் கை பிடிச்சி ஃபஸ்ட்டு நடப்பேன்? அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா கை தான் பிடிச்சி நடப்பேன். நீங்கள் பாருங்கள், அப்பா வந்து காலையிலே கூப்பிட்ருங்க, ஏன்னா அப்பா கை பிடிச்சி நான் நடக்கணும். அப்போது ஜிமினுக்கு வந்து தூக்கி வாரி போட்டிருக்கோம். அவர் வந்து அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பார், இவள் வந்து வேறு மாதிரி சொல்லியிருப்பா. என்ன? ஆமாம், உங்களுக்கு தெரியும்ல, சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா கை பிடிச்சி தான் ஃபஸ்ட்டு நான் நடந்தேன். ஆனால் அது எனக்கு ஞாபகமே இல்லை. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, ஆனால் வந்து எனக்கு ஞாபகமே இல்லையா. ஸோ அதனால் வந்து அதை ரீக்ரியேட் பண்ணலான்னு இருக்கேன், மறுபடியும் எங்கள் அப்பா கைப்பிடிச்சி நடக்கணும்னு சொல்லிட்டு. மறுபடியும் டே வரப்போதில்ல, ஆனால் அதை நான் மறக்க மாட்டேன், ஏன்னா இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து சிரிச்சுட்டே சொல்கிறா. இப்போ ஜிமின் வந்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, கண்டிப்பாக ஒயன் நீ நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து ஒயனை வந்து சைடு ஹக் பண்ணுறாரு. மார்னிங் ஆகிடுது. மார்னிங் ஒரு மதியானம் தான் வந்து அந்த கட்டு பிரிப்பாங்க. ஸோ வந்து ஒயன் வந்து ரொம்ப வெயிட் பண்ணின்னு இருக்கேன் அந்த டேக்காக. ஆனால் வந்து ஃபுல்லாலாம் நடக்க முடியாதுல்ல, கொஞ்சம் கொஞ்சம் தான். ஒரு குழந்தை வந்து எப்படி கொஞ்சம் கொஞ்சம் நடக்குமோ அந்த மாதிரி தான் நடக்க முடியும். ஆனால் கால் வந்து நிற்க முடியும், நின்று வந்து ஒரு 2-3 ஸ்டெப் வைக்க முடியும். ஸோ அதுக்காக அவள் வந்து வெயிட் பண்ணின்னு இருக்கா. ஸோ அந்த மதியானமும் வந்துடுது. அப்போது ஒயனோட பேரண்ட்ஸு, ஃப்ரெண்ட்ஸு, ஷாலாம் அங்கே நிற்கிறா, தயாங் எல்லோரும் நிற்கிறாங்க அந்த மூமெண்ட்டை பார்க்குறதுக்காக. அப்போது ஒரு சைடு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து தயாங் நிற்கிறாரு, ரைட் ஹேண்ட் சைடு வந்து அவரோட அப்பா அதான் ஒயனோட அப்பா நிற்கிறாரு. அது வந்து கூட வந்து ஜிமின் தான் வந்து, மாங்க மாமா நீங்கள் வந்து இந்த சைடு நில்லுங்க, ஒயன் பக்கத்தில் நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்க வச்சுருப்பாரு. இப்போ வந்து கட்டு வந்து அப்படி பிரிக்கிறாங்க. நர்ஸ் வந்து ஒயனோட காலேருந்து அப்படி கட்டு பிரிக்கிறாங்க. லைக் அது ஸ்டிச்சஸ் மார்க்லாம் இருக்குது, பட் அது கொஞ்சம் வந்து காயிற ஸ்டேஜ் அந்த மாதிரி தான் இருக்குது. அப்போது
நர்ஸ் சொல்கிறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் நடக்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சம் நடங்க, ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ வந்து ஒயன் வந்து எக்ஸைட்டடாக உட்காந்துருக்கா, எப்போ வந்து நிற்போன்னு சொல்லிவிட்டு. அப்படியே வந்து ஒயன் என்ன பண்ணுறான்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ஜிமினோட கையை அப்படியே ஃபுல்லாக கோக்குறா. லைக் வந்து இப்போ ஒரு லவர்ஸ் கோத்துட்டு எப்படி நடப்பாங்களோ அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கோக்குறா. அப்படியே ஜிமின் வந்து அப்படியே பார்க்குறாரு. அப்படியே கோத்துட்டு அப்படியே வந்து இன்னொன்று கை வந்து ஜிமினோட ஷோல்டர் மேலே வச்சு அப்படியே வந்து நிற்கிறா. லைக் காலெலாம் நடுங்குது ஒயனோடது. வந்து அப்படியே வந்து தாங்கி பிடிக்கிறாரு ஜிமின்னு. அப்படியே ஒரு ஸ்டெப்பு சின்ன சின்ன ஸ்டெப்பு எடுத்து வைக்கிறா. அது வந்து ஒயனுக்கு ரொம்ப அழுக வருது. ஷா நான் நடக்கிறேன்டி, நான் நடக்கிறேன், ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் நடக்கிறேன்டி, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஹாப்பியான ஃபீலிங் ரொம்ப எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறா. எல்லோர் கண்ணிலையும் அவ்வளோ டியர்ஸு, அவ்வளோ சந்தோஷமான டியர்ஸ் அப்படி கண்ணில் வந்து அப்படி இருக்குது எல்லார் கண்ணிலையும். அவங்க அம்மாக்கெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஒயனோட அப்பாக்கெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஜிமின்லாம் இதெல்லாம் நடந்திருக்காது. ரொம்ப வந்து ஜிமின் வந்து தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் வந்து ஒயன் வந்து ஜிமினோட கையை மட்டும் தான் பிடிக்கிறா. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என் கை தான் நடக்கிறாளா, அப்போனா அவள் என்ன தான் ரொம்ப பிடிக்கும் போல், அப்பா ஸ்தானத்தில் வச்சு என்னை பார்க்குறா அவள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஒன் டே என்ன ஆகுது, அந்த டைம் என்ன ஆகுதுன்னா ஜிமினுக்கு வந்து கால் வந்திருக்கும். லைக் அது வந்து ஷா வந்து கொடுக்குறா. சார் ஒரு இம்பார்ட்டண்டான கால். பரவாயில்ல ஷா, அப்புறம் பேசுகிறேன். சார் ரொம்ப இம்பார்ட்டண்டான கால் அப்ராட்லேருந்து வந்திருக்கு, உங்கள் அப்ராடில் இருக்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டில் வந்து கை வந்து 2 பேரும் கையும் அப்படியே க்ளோஸில் தான் இருக்குது. அவர் வந்து எடுத்து பேசுகிறாரு. அங்கேருந்து வந்து என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஜிமினுக்கு ஷாக்காக இருக்குது. டக்குன்னு ஷாவை பார்த்து, ஷா இன்றைக்கி ராத்திரி அப்ராடுக்கு ஃப்ளைட் புக் பண்ணு, நம்ம அங்கே போயே ஆகணும். அவங்க கம்பெனியில் என்ன கிழிச்சி வச்சுருக்காங்கன்னு தெரியல, இவ்வளோ லாஸில் போயின்னு இருக்குது, அது கூட தெரியல, ஸ்டில் இவ்வளோ இண்டில் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தில் கத்தின்னு இருக்கிறாரு. அவ்வளோ சந்தோஷத்தில் இருந்தாரோ அவ்வளோ கோபமாக இருக்கிறாரு ஜிமின். இப்போது டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா ஒயனை வந்து சேஃபாக அதில் உட்கார வச்சுட்டு அதை ஒயனோட அப்பா கிட்டே வந்து, மாமா இப்போ நான் போயே ஆகணும், எப்போ வருவேனே தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 2 months or 3 months எவ்வளோ டேஸ் ஆகும்னே தெரியல, ஆனால் நான் பார்க்குறேன், ஒரு 2-3 வீக்ஸில் நான் பார்க்குறேன். நீங்கள் ஒயனை பத்திரமா வீட்டில் எடுத்துகிட்டு போய் பாருங்கள், இல்லைனா கூட என் வீட்டில் போய் பாருங்கள், அங்கே மேடு இருப்பாங்க, அதில் அங்கே எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது, நர்ஸ் கூட நான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கள் வீட்டுக்கு வந்து பத்திரமா கூப்பிட்டு போங்க, ஒயனை நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து ஓடுறாரு. ஒயனுக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்னடா இப்போ தான் வந்து நடந்தோம், என்னோடய லிஸ்ட்டே வந்து விஷ் லிஸ்ட்டே நான் முடியல, அவ்வளோ சீக்கிரம் போகிறாருன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது ஒயனுக்கு. ஷா வந்து, நான் ஃபீல் பண்ணாத, எங்கே போகிறாரு, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார், ஒரு 2-3 வீக்ஸில் நானே கொண்டு வரேன், ஓகேவா, என் மேலே நம்பிக்கை வை அப்படின்னு சொல்லிவிட்டு டையை பேக் பண்ணிவிட்டு அவ்வளோ போகிறா. அப்போது வந்து ஒயன் வந்து, ஷா நீயும் போறியாடி? ஆமாண்டி நானும் போகிறேன், உன் கூட இருக்க முடியாது, என்ன பண்ணுறாரு, உன் புருஷனுக்கு செக்ரட்டரியாக போயிட்டேனே, உசுர் எடுக்காமல் இருப்பானா, நானே செத்த கூட பரவாயில்ல, என் பொண்ணத்தை கூட கூப்பிட்டு போவாண்டி அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுகத்தை திட்டுட்டு போகிறா. அங்கேருந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு 2 monthsக்கு அப்புறம் பார்க்கலாம். ஒயன் வந்து அப்படியே பெட்லேருந்து அப்படியே வந்து ஏஞ்சிக்கிறா. ஏஞ்சிட்டு குடுன்னு சொல்லிட்டு ஷா வந்து ஓடி வரா. ஒயினு ஏஞ்சிரடி, ஆல்ரெடி ஏஞ்சி தாண்டி உட்காடுறேன், சனியனே என்னடி கத்துற, பாருடி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் ஒரு மெசேஜை காட்டுறா. பார்த்தா வந்து ஜிமினுக்கும் ஒரு இன்னொன்று பொண்ணுக்கும் வந்து இந்த மாதிரி வந்து லவ் ட்ராக் ஓடின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வந்து ஒரு லைக் மேகசினில் வர மாதிரி இருக்குது. அப்போது நான் ஒயனந்து, ஏண்டி என் புருஷன் எனக்கு நம்பிக்கை இல்லையா, எதுக்கு இதெல்லாம் காட்டிட்டு வர, புருஷன் வந்து வேற ஒரு பொண்ணு கூட வந்து போடுறாங்க, உனக்கு கொஞ்சம் கூட பொசசிவே ஆகலையா, உனக்கு கோவம் வரலையா, எனக்கு நீயே கோவம் எடுத்துகிற போகிற, ஒழுங்காக போயிடு, இப்போ வரைக்கும் அந்த மனுஷனை காணும், நீ மட்டும் வந்திருக்கேன், அவனை கூப்பிட்டு வரவே இல்லை, நான் என்னடி பண்ணுறது, உன் புருஷன் வரலன்னா நான் என்ன பண்ணுறது, அதுக்கு போ உன் புருஷனை போய் கேடு, போ உங்ககிட்ட வந்து பாரு, போடி
ஒழுங்கா போயிடு. காண்டேத்தாத என்ன காலம் காத்தால போடி. உனக்கு தான் நான் தயாங்க இருக்கிறாருல்ல, நல்லா தானே இருக்கீங்க ஜோடி பொருத்தமா, அவங்ககிட்ட போய் பேசிட்டு வழிஞ்சிட்டு உட்காரு போ அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு ஷாக் வந்து தயாங்கிலேருந்து கால் வரும். ஆமாண்டி என் காதல் எனக்கு கால் பண்ணிட்டான் போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவா, காலை வந்து எடுத்துகிட்டு பேசிட்டே போவா வழிஞ்சிக்கிட்டே. அப்போ வந்து வைன் வந்து வயிற்றுல கொட்டிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கானதான் பார்க்குறா. அப்போ டக்குன்னு வந்து ஒயினுக்கு ஒரு கால் வரும். காலை வந்து பார்த்தா மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை எடுத்து உனக்கு என்னடி, ஏய் பாத்தியா மேகசின்ல, தெரியும் வாயை மூடு நீ வர்த்தி, என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடி. ஏய் ரொம்ப நம்பிராதடி, அப்புறம் நீ தான் நக்கிட்டு போவ, எனக்கு தெரியும் நீ நக்காம இருப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் திட்டி கட் பண்ணிடுறா. ஆனா ஒயனுக்கு வந்து நச நச நசன்னு இருக்கு, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் வந்து ஜிமினுக்கு வந்து கால் பண்ணுறா நான் ஒயனு ஆதங்கத்தில். ஆனால் வந்து 2-3 டேஸாக வந்து கால் அட்டன் பண்ணுறதே இல்லை ஜிமின்னு. ஒயனுக்கு டென்ஷன் ஆகுது, இவன் ஒருத்தன் கால் எடுக்க மாட்டான், என்னோட ட்ரஸ்ட்டே உடச்சிருவான் போல இந்த கால் எடுக்காமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டென்ஷன் ஆகுது அவளுக்கு. டக்கு நான் வந்து என்ன பண்ணுறா, அவள் ஏஞ்சிக்கிறா. ஏஞ்சி நின்று என்ன பண்ணுறான்னா நடக்கிறா அவள். லைக் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்க, இமேஜினில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி அவள் காலை காட்டுங்க ஓகேவா. நடந்து அப்படியே வந்து அங்கே அந்த சைடில் வந்து வீல் சேர் இருக்கும், அது அப்படியே பார்க்குறா. பார்த்துட்டு அப்படியே திரும்பி ரூம் வெளியே வரா. அம்மா காஃபி ஆடி, உனக்கு காஃபி வேணும், உன் பிடிச்ச நான் வந்து வெளிநாட்டில் விட்டுட்டு எப்படி இங்கே உட்காந்துருக்கேன் நீ. அம்மா நான் என்ன பண்ணுறது அதுக்கு, போய் புருஷனை போய் ஒரு எட்டு பார்க்க முடியாது உனக்கு, இங்கே வந்து உட்காந்துட்டு சும்மா அந்த எஃப்எம் கம்பெனியை உட்காந்துட்டு அழுதுனேரு அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அவங்க அம்மா. நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா, ஷாவை கால் பண்ணி ஒழுங்காக ஃப்ளைட் புக் பண்ணிவிடு, இன்னும் சாவடிச்சிருவேன், எங்கே இருக்கா அந்த மனுஷன். ஏய் இருடி ஏண்டி கத்துறேன், நான் தான் பேசினதுக்கு என்ன தயான்னு கேட்டேன். சி ஒழுங்காக டிக்கெட் புக் பண்ணிடுவேன், சாவடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயனுக்கு காண்டாகுது. என்ன பண்ணுறான்னா அவள் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒயனுக்கு அனுப்பி விட்றா. சாமி உன் சாவகாசமே தேவையில்லை, என்கிட்ட நான் வரவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. டக்குனு என்ன பண்ண குடுகுடுன்னு போயிட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே வந்து லைக் அந்த ஃப்ளைட் வந்து ஒரு 3 o'clock மாதிரி இருக்கும். இப்போ வந்து 12 மணி, செக்கிங் போகிறதுக்கே வந்து கரெக்டாக இருக்கும் ஃப்ளைட் கிளம்புறதுக்கு. என்ன பண்ணுறான், டக்குனு ரெடி ஆகிட்டு என்ன பண்ணுறான்னா டாக்ஸியில் வந்து கத்திக்கிட்டே வந்து வைக்கிறா எல்லாமே. இந்த மனுஷன் இருக்குது அவனுக்கு, நான் பார்த்துதான் அவனை சாவடிச்சிருவேன், அவனை கும்முன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கத்தில் கத்தினே இருக்கா. அன்னைக்கு அந்த டைம் வந்து ஒரு ஸ்ப்ரிங் சீசன், லைக் அந்த செரி ப்ளோசம்ஸ்லாம் இருக்கும்ல, கொஞ்சம் காற்று சவுண்டு வந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. செரி ப்ளோசம் அந்த ஃப்ளார்ஸ்லாம் வந்து அப்படியே கொட்டுது ஒயின் தலையில், இது வேறு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்கார போகும்போது டக்குன்னு வந்து ஜிம்மிக்கிலேருந்து கால் வந்திருக்கும். கால் பண்ணுறான் நான் கால் இவன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணாமல் இருக்கலான்னு ட்ரை பண்ணுறான், அவளால் முடியல அட்டன் பண்ணி. ஹலோ எங்கே இருக்குது ஜிமின்? ஒயன் நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன் அங்கே வா. ஏன் நான் வரணும்? எதுக்கு ஒயன் கத்துற, நான் நார்மலாக தானே பேசுகிறேன். வந்து வச்சுக்கிறேன் உன்னை, எங்கே இருக்க இப்போ நீ அப்ராடில் தானே இருக்கேன், நான் எப்படி அப்ராட்க்கு வர முடியும்? அந்த லொக்கேஷன் அனுப்பியிருக்கேன் ஒயன், அது பார்த்து வா. சரி அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து டாக்ஸி டிரைவர்கிட்ட இந்த லொக்கேஷனுக்கு போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறா. அந்த டாக்ஸி டிரைவரே பயந்துருப்பாரு. என்னம்மா, அதான் சொல்கிறேன்ல இந்த லொக்கேஷனுக்கு போய் ட்ராப் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தில் உட்காடுறா. உட்காந்துட்டு கன்ஃபியூஷனாக இருக்குது, அவன் ஏன் அங்கே லொக்கேஷன் அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு. லைக் அது கரண்ட் லொக்கேஷன் இல்லை, அதை வந்து டைப் பண்ணி அனுப்புவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து அனுப்பியிருப்பாரு வாட்ஸ்அப்பில். ஷோ இவர் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லொக்கேஷனாக வந்திருக்கோம். இந்த லக்கேஜ் எடுக்கலான்னு பார்க்குறா. இங்கே இருப்பீங்களா? இல்லை மேம், நெக்ஸ்ட்டு பேஷண்ட் வருவாங்க, சாரி நெக்ஸ்ட்டு கஸ்டமர் தானே அது, நெக்ஸ்ட்டு கஸ்டமர் வருவாங்க, பரவாயில்ல இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எங்கேயாச்சும் போனீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், லக்கேஜ்லாம் இங்கே இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. லைக் எப்படி போட்டு போன ட்ரெஸ்ஸு வந்து லைக் மினி ஃப்ராக் மாதிரி சொல்லுவாங்கள்ல, லைக் ரொம்ப ஃப்ராக் மாதிரி இருக்காது, மினி சைஸில் வந்து ஒரு சின்ன குட்டியான வந்து நீஸ் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃப்ராக் மாதிரி இருக்கும், பிங்க் கலராக ஸ்லீவ் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. லைக் ரொம்ப ஒரு அழகான ஒரு அவுட்ஃபிட்டு, லைக் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி, ஃபுல்லாக மேலே வந்து நெட் கவர் ஆகிற மாதிரி, இல்லை வந்து ஃபுல்லாக வந்து நீஸ் வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஃப்ராக் மாதிரி இருக்கும். ஃப்ராக்லாம் ரொம்ப பஃபியாக இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் இருக்காது, சும்மா நார்மலாக ஒரு கேஷுவலாக போகிற மாதிரி தான் இருக்கும். அது போட்டுட்டு அப்படியே வந்து லைக் அந்த ஹேர் ஸ்டைல்லாம் செம்ம க்யூட்டாக இருக்கு பார்க்குறதுக்கு. அது ஃபோன் பண்ணுவா ஜிமினுக்கு,
எங்கே இருக்க எரும மாடே? எரும மாடா? ஏண்டி ஒரு வாட்டி ஒரு புருஷனுக்கு கால் பண்ணிருப்பேன், நீ எரும மாடுன்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு கத்துறான்னு தோணுது. காண்டே தாட, இப்போ எதுக்கு இந்த லொக்கேஷனுக்கு என்ன கூப்பிட்ட? அப்படியே வந்து நேரா வந்து லெஃப்ட்டை திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றாரு. ஏன் எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒயின் சொல்றா. நீ வா, ஏன் எது கத்துற? சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றானா, அவளுக்கு வந்து எதுக்கு அவ கூப்பிடுறான், ஏன் அவன் இருக்கானா அவன் இல்லையான்னு கூட தெரியல அவளுக்கு. குடு குடு குடுன்னு சொல்லிட்டு ஓடுறா. லைக் இந்த லெஃப்ட் திரும்பும்போது லைக் ஒரு அழகான ஒரு பிக்னிக் டெக்கரேஷன் மாதிரி இருக்கு. ரொம்ப சின்னதா ஒரு டெக்கரேஷன் மாதிரி இருக்கு. அந்த டெக்கரேஷன்ல வந்து லைக் அந்த 4 மரம் இருக்கு, செரி ப்ளூசம் மரம். அந்த நடுவுல அந்த டெக்கரேஷன் மாதிரி குட்டியா அழகா இருக்கு, பிக்னிக் செட்டப் மாதிரி இருக்கு. ஒயின் அப்படியே கார்ல ஃபோன் வச்சுட்டு, எங்க இருக்க நீ, எங்க நீ இருக்கியா இல்லையா, எதுக்கு அங்க கூப்பிடுற அப்படிலாம் சொல்லிட்டு ஜிமின் கிட்ட கத்திட்டே வரா. அப்போ ஜிமின் பாத்துடுறாரு ஒயனை. அப்படியே நேராவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்றாரு. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறா. பார்த்தா அங்க ஜிமின் நிக்கிறாரு. லைக் கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கும். ஒயன் வந்து அப்படியே ஓடி வரா. ஜிமின் லிட்ரலி மெஸ்மரைஸ் பண்றாரு அவன் ஓடி வர்றது. லைக் அவன் வந்து லைக் அவர் 2 ஸ்டெப் வச்சுட்டு தான் வந்து ஜிமின் பார்த்துருப்பாரு. அதுக்கப்புறம் வந்து ஒயன் வந்து நடக்கிறதும் ஓடுறதும் பார்த்துருக்கவே மாட்டார். லைக் வீடியோ கால் பண்ணுவாங்க, பேசுவாங்க, லைக் உட்காந்தானே பேசுவாங்க, பேசிட்டு கட் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் நடந்து ஓடி வந்ததெல்லாம் வந்து ஜிமின் பார்த்துருக்கவே மாட்டார். அப்படியே வந்து லிட்ரலி மெஸ்மரைஸ் ஆகி அப்படி பார்க்குறாரு. அப்புறம் ஓடி வந்து ஒயன் வந்து ஹக் பண்ணுறா ஜிமினை. பேக் ஹக் பண்ணி, எப்படி இருக்க வயன், நாசமாக போய் கிடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பட்டு 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 பட்டுன்னு அடிக்கிறான் முதுகில். ஏன்டி அடிக்கிற? உனக்கு வேற ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குது, இப்போ நான் கேட்குறேண்ணா உனக்கு? ஏய் என்ன அந்த ரூமர்ஸ் பற்றி பேசுகிறியா? ரூமர்ஸா இல்லை ரியலா? அது ரூமர்ஸ் டி. அந்த பொண்ணு வந்து வேற ஒரு பையனை லவ் பண்ணுறா. அதுக்காக தான் உங்கள் அப்பாங்காரன் வந்து என்னை வச்சு ரூமர்ஸ் கிளப்பி விட்டுருக்கான். நீ எதுக்குடி அது பார்த்துட்டுலாம் வந்து என் மேலே வந்து சந்தேகப்படுற? உன் மேலெலாம் சந்தேகப்படலை, என் கூட சுற்றுது பாரு 4 பசங்க. யார்? மேக்ஸு, ஷாவா? ஆமாம், அந்த 2ம் தான் வந்து எனக்கு குழப்பி விட்டுருச்சு. அவ்வளோ குழப்பினா கூட நீ என் மேலே நம்பிக்கை வைக்கணும். எனக்கு தெரியும், நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் வந்து ஒரு சின்ன சப்புன்னு வைக்கிறா. சரி அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கையை பிடிக்கிறாரு. நீ எப்படி இருக்க? நலிஞ்சு போயிட்ட போல, ஒழுங்காக சாப்பிட்றது இல்லையா ஜிமின்? பாரு எப்படி இருக்கேன் பாரு, ரொம்ப டல்லாக இருக்கேன். நான் நல்லா தான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? இதுதான் ரொம்ப சப்பி ஆகிட்ட போல. சப்பியாவும் ஆகிட்டேன், குண்டாயிட்டேன்னா என்ன? ஐயோ சரி விடு, நான் டயட் பண்ணிக்கிறேன். இல்லை ரொம்ப அழகாக இருக்கேன். இப்போ நீ எப்படி ஃபீல் பண்ணுற வயன்? நடக்கிறியே, ஓடுறியே, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு வயன். அப்படியா? சந்தோஷமாக இருக்கா? ஆனால் என்ன இருந்தாலும் அந்த எனக்காக டிபெண்ட் பண்ணுற அந்த வீல் சேர் வயனை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி விடு, நம்ம 2 பேரும் ஒன்றா தான் இருக்கோம், அந்த வீல் சேரை யூஸ் பண்ணிக்கிறேன். என்னால் நடக்க முடிஞ்சால் கூட நான் அந்த வீல் சேரை யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து ஒரு லிப்ஸில் பெக் பண்ணுறா. இந்த ஜிமினுக்கு வந்து க்ரீன் சிக்னல் மாதிரி இருக்குது. என்ன அம்மனி வந்து கிஸ்லாம் பண்ணுறீங்க? ஏய் சார், நாங்கள் 2 பேர் லவ்வர்ஸ் இல்லை, நாங்கள் 2 பேர் மேரிட் கப்புள்ஸ், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறா. அப்போது ஒயின் அப்போ வந்து ஜிமின் என்ன பண்ணுறாருன்னா கீழே உட்காந்து ஒரு ரிங் மாதிரி நீட்டுறாரு. ஒயின் வந்து இந்த கல்யாணம் ஆயிடுச்சு, இவன் இதுக்கு ரிங்கை நீட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் பார்க்குறா. ஒயன் will you accept me அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கை நீட்டுறாரு. will you accept me அப்படின்னு சொல்லிட்டு கையை அந்த ரிங்கை நீட்டும் போது அப்போது ஒயின் வந்து ஷாக் ஆகிட்டு வந்து ஒயின் வந்து தலையை நோட் பண்ணிவிட்டு கையை நீட்டுறா. அது வந்து ஜிமின் வந்து அப்படியே வந்து ரிங் மாட்டுறாரு. என்ன லவ் பண்ணுறியா ஒயன்? பொறும்புக்கு நாயே, லவ் பண்ணாவ நான் கிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து வந்து ஒரு லாங் கிஸ் பண்ணுவா. ஜிமினை வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பேக் கிஸ் பண்ணுவார். அதை எடுத்துகிட்டு ஒயின் வந்து
லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிஸ் பண்ணுவாள். லைக் அந்த மூமெண்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே மேலே வந்து செரி ப்ளோசம் அந்த லீவ்ஸ் எல்லாம் அவங்க மேலே படுது. அது பார்த்து அவங்க அப்புறம் வந்து சந்தோஷத்தில் வந்து கிஸ் பண்ணுறாங்க. ஸோ ஹாப்பி எண்டிங். அப்புறம் அவங்ககிட்ட நான் சொல்லணும் என்னென்னா வந்து கொஞ்சம் பின்னாடி பேசுறதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? ஸ்கிப் பண்ணாமல் இதை கேளுங்க. நெக்ஸ்ட்டு வந்து தயாங்க்கு ஒன் ஷாட் போடணுமா, இல்லை வந்து OT7 OT கேர்ள்ஸோட ஹாரர் ஒன் ஷாட் போடுவான்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஒன் ஷாட் ஹாரர் வந்து ஒன் ஷாட்டாக வராது, 3 ஷாட்டாக தான் வரும். ஏன்னா நான் இருக்கிற டைமுக்கு வந்து ஒன் ஷாட்டில் என்னால் போட முடியாது, 3 ஷாட் தான் என்னால் போட முடியும். ஸோ வந்து லைக் ஒன் ஷாட் வந்து கிட்டத்தட்ட 1 ஹார் கிட்ட மாதிரி வரும். ஸோ இன்னொன்று வந்து 1 ஹார், இன்னொன்று வந்து 1 ஹார். அது வந்து நான் எழுதி தான் உங்களுக்கு நான் வந்து இது போடணும். ஸோ நீங்கள் வந்து ஹாரர் ஒன் ஷாட் வேணும்னா வந்து பிளாக் ஹேட் கமெண்ட் பண்ணுங்கள். இது தயங்கோட ஒன் ஷாட் வேணும்னா தயங்கு வந்து ஒன் ஷாட்லேயே முடிஞ்சிடும். அது கூட வந்து ஒரு சின்ன ஒரு கோஸ்ட் ஒன் ஷாட் மாதிரி தான் இருக்கும், ஒரு அழகான லவ் ஸ்டோரி மாதிரி. ஸோ அந்த ஒன் ஷாட் வேணும்னா நீங்கள் வந்து பர்பிள் ஹார்ட் கொடுங்க, ஓகேவா? இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இது உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு தெரியல, எனக்கு ஐடியாவே இல்லை. இப்போல்லாம் எனக்கு மண்டையில் ஸ்டோரி ரொம்ப மொக்கையாக போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் பாதி வரைக்கும் நான் வந்து எழுதினேன். லைக் எங்கேனா அவங்க மேரேஜ் ஆகிற வரைக்கும் எழுதியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து எழுதவே இல்லை, காண்டாயிடுச்சு எனக்கு எழுதுறதுக்கு. சரி ஓகே நம்மளே சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பிகாஸ் வந்து எழுதி போடுற வரைக்கும் சுத்தமாக எனக்கு டைமே இல்லை. நான் வந்து அந்த துணி மொட்டை மாடியில் போடுற கேப்பில், அந்த எடுக்கிற கேப்பில் தான் வந்து நான் ரெக்கார்டே பண்ணுவேன். என்கிட்ட வந்து ஒரு 20 மினிட்ஸ் அவ்வளோதான் இருக்கும். உங்களுக்கே தெரியும், நான் May 14க்கு ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். இப்போது May 25, நாளைக்கு வரைக்கும் வந்துடும் நினைக்கிறேன். May 26க்கு தெரியல, எடிட் பண்ணால் தான் எனக்கு தெரியும். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப சாரி, நான் ரொம்ப டேஸ் டிலே பண்ணுறேன். எனக்கு வந்து மீனு கூட ஹெல்ப் பண்ண மாட்றா. அவள் வந்து June 1 தான் வரேன்னு சொல்லிவிட்டு எனக்கு சொன்னான். அண்ணா தெரியல, அவன் நம்பிக்கை இல்லை எனக்கு இல்லை. ஸோ நான் அப்போ வரைக்கும் நான் தான் பார்த்துக்கணும். ஸோ ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணிடுங்கடா. என்னால் முடியல, உங்களுக்கே தெரியுது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். அவ்வளோ கீழே போனால் நான் அவ்வளோ திட்டு வாங்கினேன், எதுக்கு இவ்வளோ நேரம் மொட்டை மாடியில் இருந்தேன், அந்த மாதிரிலாம் வந்து நிறைய திட்டுலாம் வாங்கிட்டு தான் உங்களுக்கு நான் ரெக்கார்டே பண்ணி உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். தயவு செஞ்சு என் மேலே கொஞ்சம் கருணை காட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இப்படிக்கு உங்கள் சாயரா விடை படிக்கிறேன். நன்றி, வணக்கம்.